இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம கங்கங் ஸ்கூலுக்குள்ள வரும்போது நிறையவே பொண்ணுங்க இந்த சேர் லீடர்ஸுக்கான அவுட்ஃபிட்லாம் போட்டு போறதுனால கிளாஸ்க்கு வந்ததுமே பீட்டா கிட்ட என்ன விஷயம்னு கேக்குறா. இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல பெரிய பாஸ்கெட் பால் மேட்ச் நடக்க போகுதுன்னு சொல்லவும், பாஸ்கெட் பால்லாம் பசங்க தானே விளையாடுவாங்க, நாம அங்க போய் என்ன பண்றதுன்னு கேக்குறச்ச, நீ ஆளுதான் வளராம குள்ளமாவே இருக்கன்னு பார்த்துட்டு இருந்தா அறிவுமா வளரல. நம்மள மாதிரி இருக்கிற பொண்ணுங்க தான் பாஸ்கெட் பால் விளையாண்டு பசங்க ரொம்பவே டயர்டா இருக்கும்போது ஓடி போய் தண்ணி கொடுக்கணும். நம்ம சிம்பிளா பாரு, நாங்க மிடில் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கிறதுல இருந்தே அவ தான் ஹான்சுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கா, எதுவா இருந்தாலும் அவளை பார்த்து நீ கத்துக்கோன்னு பீட்டா சொல்றா. அப்போ நம்ம கிளாஸ் லீடர் பீட்டா கிட்ட, அதே மாதிரி நானும் பாஸ்கெட் பால் விளையாண்டு டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் நீ எனக்காக தண்ணி எடுத்துட்டு வந்து தர முடியுமான்னு கேக்குறச்ச, ஆளு பாக்குறதுக்கு ஏற்கனவே தண்ணி லாரி மாதிரி தான் இருக்க, ஒருவேளை இன்னும் அதிகமா தண்ணி குடிச்சினா கண்டிப்பா வெடிச்சு பீஸ் பீஸா சதறிடுவேன்னு சொல்லி பயங்கரமா கலாய்க்கிறா. தென் நம்ம கங்கங், இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல பாஸ்கெட் பால் மேட்ச் நடக்க போதாமே, நீ அதுல பார்ட்டிசிபேட் பண்றியா இல்லையான்னு யூஹோய் கிட்ட கேக்குறா. உங்களுக்கு இந்த மேட்டர்லாம் கூட தெரியுமா, நீங்க தான் நேற்று யார்கிட்டயுமே சொல்லாம கிளாஸை கட்டடிச்சுட்டு போயிட்டீங்களேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த கிளாஸோட லீடர், நம்ம கிளாஸுக்குன்னு கண்டிப்பா ஒரு சேர் லீடர் டீம் வேணும், ஸோ யாராவது அதுல ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்கான். ஓகே, அப்போ நான் எல்லா பிளேயர்ஸையுமே சேர் அப் பண்றேன்னு சொல்லி நம்ம சிம்பிள் எழுதிருக்க. சரி, நீ எப்படி எல்லாரையுமே சேர் அப் பண்ணுவேன்னு அந்த கிளாஸோட லீடர் கேட்கும்போது, நம்மளால ஏற்கனவே நான் இதுக்காக ஸ்லோகன்லாம் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லி படிக்க ஸ்டார்ட் பண்றா. அவ்வளோதான், பசங்க எல்லாருமே பயங்கரமா சிரிச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம சிம்பிள் அவளோட க்ரஷான ஹான்சுவை மட்டும் சேர் அப் பண்றதுக்காக பயங்கரமா ஏதோ காதல் கவிதையை எழுதி வச்சு இங்க படிச்சிட்டு இருக்கிறதுனால பசங்க எல்லாருமே பயங்கரமா அவளை கலாய்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. அப்போ நம்ம யூஹோயுமே சிரிக்கிறத பார்த்துட்டு, கங்கங் உனக்கு என் மேல இருந்த கோவம் இன்னும் இருக்கா இல்ல போயிடுச்சான்னு கேட்கும்போது, அது நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குன்னு நம்ம யூஹோய் ரிப்ளை பண்ணிடுறதுனால, இதுக்கு முன்னே நீ பாஸ்கெட் பால் விளையாடி ரொம்பவே டயர்டா இருக்கும்போது உனக்கு ஏதாவது பொண்ணுங்க தண்ணி கொடுத்துருக்காங்களான்னு கேக்குறா. நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, ஏன்னா நான் தான் அந்த ஸ்கூல்ல ஹீரோ மாதிரி, பட் இந்த ஸ்கூல்ல என்னை விட சீனியர் பசங்க நிறையவே இருக்காங்கிறதுனால பொண்ணுங்க என்ன சரியா கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம யூஹோய் சொல்றான். இதை கேட்டதுமே லைட்டா ஜெலஸா ஃபீல் பண்ற நம்ம கங்கங்க நோட் பண்ணிடுற யூஹோய், நான் உன்னை மன்னிக்கணும்னா இன்னைக்கு நான் கேம் விளையாடும் போது நீ என்ன ரொம்பவே அழகா போட்டோ எடுத்து காட்டணும் ஓகேவான்னு கேட்கறதுக்கு நம்ம கங்கங்குமே இதெல்லாம் எனக்கு சும்மா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஜாலியா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது அங்க வர நம்ம லூசிங் இந்த மாதிரி நம்ம பிரின்சிபல் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொன்னதுமே அவ்வளோதான் நம்ம கங்கங் ரொம்பவே பயந்துடுறா. ஒருவேளை பிரின்சிபல் நேற்று நம்ம 2 பேருமே கிளாஸை கட் பண்ணிட்டு வெளியில போனதை பத்தி கேட்டாள்னா நீ தாராளமா என்ன மாட்டி விட்டுரு, எதுவா இருந்தாலுமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லவும், இப்படியெல்லாம் சொன்னா பிரின்சிபல் நம்புவாரான்னு கங்கங் கேட்குறா. நான் உன்னை கடத்திட்டு போயிட்டேன்னு சொல்லு, கண்டிப்பா நம்புவாள்னு சொல்லி நம்ம கங்கங்க லூசிங் பிரின்சிபலோட ரூமுக்குமே கூட்டிட்டு போயிடுறான். அப்போ யார்கிட்டயோ நம்ம பிரின்சிபல் பயங்கர சீரியஸா பேசினதுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்க 2 பேர்கிட்டையும் வந்து, என்ன தைரியம் தான் நீங்க கிளாஸை கட்டடிச்சுட்டு போயிருப்பீங்கிற மாதிரி பயங்கரமா கத்தவும், என் மேலதான் எல்லா தப்புமே, எதுக்கு நீங்க இப்படி தேவையில்லாம இந்த பொண்ணை திட்டிட்டு இருக்கீங்கன்னு லூசிங் கேக்குறான். அப்போ நம்ம பிரின்சிபல் கங்கங் கையில ஒரு கேமரா இருக்கிறத பார்த்துட்டு, ஓகே இப்போதைக்கு நீங்க 2 பேரும் கிளாஸை கட் பண்ணிட்டு வெளியில சுத்தின விஷயத்தை பத்தி பேசுறத நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், பட் நீங்க 2 பேரும் எனக்காக ஒரு பெரிய ஃபேவர் பண்ணியே ஆகணும். நம்ம ஸ்கூலோட இன்னொரு முக்கியமான பிரான்ச் ஒன்று ஜப்பான்ல இருக்கு, ஸோ ஜப்பான்ல இருந்து ஒரு சில ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்கூலுக்கு விசிட் பண்றதுக்காக வராங்க. ஸோ நம்ம லீசுங்க்கு ஜாப்பனீஸ் தெரியுங்கிறதுனால அவங்க சொல்றத அப்படியே நமக்கு சைனீஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. அதுவே நம்ம கங்கங் கிட்ட கேமரா இருக்கிறதுனால நீ தான் எல்லா மொமெண்ட்டையுமே போட்டோவா எடுக்கணும்னு ஆர்டர் போட்டுறாரு. பட் நம்ம கங்கங், சார் இந்த மாதிரி எங்க கிளாஸ்க்கு ஒரு முக்கியமான மேட்ச் இருக்கு, நான் அங்க போகணும்னு சொல்லி எவ்வளவோ அவரை சமாளிக்க ட்ரை பண்றா. என்ன நீ ஸ்கூலை கட்டடிச்சுட்டு வெளியில போனதுக்கு நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா, ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு போட்டோ எடுக்கிற வழியை பாருன்னு சொல்லி திட்டி அங்கிருந்து 2 பேரையுமே வெளியில அனுப்பிடுறாங்க. பாவம் நம்ம கங்கங் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே சோகமா உட்கார்ந்து இருக்கும்போது பிரின்சிபல் எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு நம்ம யூஹோய் கேக்குறச்ச, பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தா கூட எப்படியாவது நான் சமாளிச்சிருப்பேன், ஆனா இப்ப அதை விட பெரிய கொடுமையில தள்ளி விட்டாருன்னு சொல்லவும், ஏன் அப்படி என்ன பிரின்சிபல் சொன்னாருன்னு யூஹோய் கேக்குறான். நம்ம கங்கங்குமே அது என்னங்கிறத சொல்றதுக்காக வரும்போது கரெக்டா அந்த கிளாஸோட லீடர், கண்டிப்பா நம்ம கிளாஸுக்கு ஒரு சேர் லீடர் வேணும்னு கேக்குறதுனால, என்னை பொறுத்த வரைக்கும் சேர் லீடர்ஸ்லாம் டோட்டலாவே வேஸ்ட், அதுக்கு பதிலா பீட்டா மாதிரி நல்ல போல்டான வாய்ஸ் இருக்கிற பொண்ணு யாராவது பயங்கரமா கத்துனாங்கன்னா அதை கேட்டு பசங்களாம் பயங்கரமா மோட்டிவேட் ஆவாங்கன்னு நம்ம யூஹோய் சொல்றதுனால, ஓ அப்படியா, அப்போ நானே லீடரா இருக்கேன்னு நம்ம பீட்டா ஒத்துக்கிறது மட்டும் இல்லாம நம்ம கங்கங் கிட்ட அசிஸ்டண்டா இருக்கிறதுக்காக சொல்றா. பட் நம்ம கங்கங், நான் மேட்சை பார்க்க வரதே டவுட் தாங்கிற மாதிரி புலம்பவும், நம்ம யூஹோய் என்ன சொல்ல வரேன்னு கேக்குறச்ச, இந்த மாதிரி தனக்கு பிரின்சிபல் ரொம்ப பெரிய அசைன்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்லவும் அவ்வளோதான் நம்ம யூஹோய்க்கு ரொம்பவே அப்செட் ஆகிடுது. ஸோ கங்கங் கிட்ட அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம கோவமா திரும்பிக்கிறான். தென் நம்ம கங்கங் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க ஸ்டெப் மதர் இப்போ வீட்டுக்கு வர போறதுனால அவங்க அப்பா எல்லா திங்ஸையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருக்கிறதுனால, சாரி பாப்பா இன்னைக்கு மட்டும் அப்பாவால் டின்னர் குக் பண்ண முடியல, நம்ம அதுக்கு பதிலாக ஹோட்டலில் வாங்கிக்கலான்னு சொல்லவும், பாத்தீங்களாப்பா இப்போ புதுசாக நம்ம ஃபேமிலிக்குள்ள 2 பேர் வராங்கங்கிறதுனால உங்களால் எனக்கு டின்னர் கூட சமைச்சு கொடுக்க முடியலன்னு சொல்லி கோச்சுக்கிட்டு நம்ம கங்கங் போயிடுறா.
கட் பண்ண அடுத்த நாள் நம்ம பிரின்சிபல் ஜப்பான்ல இருந்து பசங்கள்லாம் வரதுக்கு முன்ன ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் தீயா வேலை பார்க்கணுங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. அதுவே இங்க ஒரு சைடு பசங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட அந்த பாஸ்கெட் பால் மேட்ச் செம்ம ஃபயரா போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் எல்லாருமே ஜப்பான்ல இருந்து வர பசங்களை ரிசீவ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம பிரின்சிபல் ஒரே நாளில் ஜாப்பனீஸ் கத்துப்பது எப்படிங்கிற புக்கை படிச்சு பார்த்துட்டு கண்ணா பின்னான்னு வளரவும் நம்ம லூசிங் பயங்கரமா கலாய்க்கிறான். ஈவன் கொஞ்ச நேரத்துல அங்க ஜப்பான்ல இருந்துமே எல்லாரும் வந்துடுறாங்க. அதுல ஒரு சில பொண்ணுங்க நம்ம லூசிங்க பார்த்து ரொம்பவே கியூட்டா இருக்கான்னு கமெண்ட் பண்ணவும் ஒன்னும் புரியாத நம்ம கங்கங் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்குறச்ச அதுவா நம்ம 2 பேரும் பாக்குறதுக்கு நிஜமாவே ரொம்ப கியூட்டான பேரா இருக்கோமான்னு சொல்றதுனால ஐயா இந்த மாதிரியான கன்றாவியெல்லாம் நான் கேட்கணும்னு என் தலையில எழுதியிருக்கா. இந்த மாதிரி ஒரு மோசமான சிச்சுவேஷனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி நம்ம கங்கங் பயங்கரமா புலம்புறா. கட் பண்ணா இங்க நடந்துட்டு இருக்க பாஸ்கெட் பால் மேட்சை பார்க்க இன்னும் நம்ம கங்கங் வராததுனால நம்ம யூஹோயால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. அதே மாதிரி தான் இங்கே நம்ம கங்கங்குமே அவளால் அந்த மீட்டிங்கை ஃபோட்டோ எடுக்கவே முடியலை. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு தனக்கு தானே தைரியத்தெல்லாம் வரவழைச்சிட்டு சார் இப்போ நான் ரொம்பவே அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூமுக்கு போயே ஆகணும், ப்ளீஸ் எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி நம்ம பிரின்சிபல் கிட்ட எப்படியோ சமாளித்து வெளியில் வந்து அந்த கிரவுண்டுக்குமே வேகமாக ஓடி வரா. ஒரு சைடு பார்த்தோம்னா நம்ம சிம்பிள் ஹான்ஸுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கா. இன்னொரு சைடு பார்த்தோம்னா நம்ம பீட்டா லீடருக்கு தண்ணி கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. இருந்தாலுமே அவளுக்கு அவனை பார்க்க ரொம்பவே பாவமாக இருக்கிறதுனால கொடுக்கவும் பரவாயில்ல உனக்குமே என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு போலன்னு கிளாஸ் லீடர் சொல்றதுனால பீட்டாக்கு செம்ம கண்டாகிடுது. போனா போதுன்னு கொடுத்தா தனி லாரி நீ என்ன ஓவரா பேசுறியான்னு கேட்டு இவங்க 2 பேருக்கு நடுவுல பயங்கரமான காமெடி எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ கரெக்டா அங்க நம்ம கங்கங்குமே யூஹோய்க்கு தண்ணி குடுக்கறதுக்காக வந்துடுறா. பட் அதுக்குள்ள நம்ம யூஹோய்க்கு வேற ஒரு பொண்ணு தண்ணி கொடுத்துடுறதுனால நம்ம கங்கங்குமே பார்த்துட்டு ரொம்பவே அப்செட் ஆகி அங்கே இருந்து கிளம்பிடுறா. தென் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்க அவளோட ஸ்டெப் மதரும் ஸ்டெப் பிரதரும் இருக்கிறதுனால இன்னும் அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்ததுமே நம்ம சிம்பிளும் பீட்டாவும் கங்கங் கிட்ட அன்னைக்கு கேம்ல நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றதுனால நம்ம கங்கங் லைட்டா காண்டாகி தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த தண்ணி கொடுக்குற மேட்டரை பத்தி மட்டும் பேசிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு தெரியாம நம்ம கங்கங் மேல தண்ணியை கொட்டிடுறா. அதுவே எங்க கிளாஸ்ல நம்ம கிளாஸ் லீடர் பார்த்தோம்னா இந்த கேம்ல நம்ம ஆளுங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த கேம்ல எப்படி வின் பண்றதுக்கான பிளானை நான் போட்டு வச்சிட்டேன்னு யூஹோய் கிட்ட சொல்லவும் சரி அப்போ நீ அதை எனக்கு ரொம்பவே தெளிவா எழுதி காட்டுன்னு சொல்றதுனால அவனுமே ஸ்டார்ட் பண்றான். அப்போ கரெக்டா அங்க நம்ம ஹீரோயினுமே வந்துடுறா. என்னாச்சு உனக்கு, ஏன் உன் ட்ரெஸ்லாம் இவ்வளோ ஈரமா இருக்கு, ட்ரெஸ்ஸை கழட்டி காய வைன்னு சொல்லவும் இல்ல எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்குன்னு நம்ம கங்கங் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க நம்ம மேக்ஸ் டீச்சருமே வந்துடுறாரு. பட் அப்போ நம்ம கிளாஸ் லீடர் தான் போட்ட கேம் பிளானை நம்ம யூஹோய் கிட்ட தூக்கி போடவும் நம்ம யூஹோயுமே அதை வாங்கி கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்கச்ச கரெக்டா இதை பார்த்துடுற நம்ம மேக்ஸ் டீச்சர் இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ரொம்பவே கோவமா கேட்க அதுக்கு நம்ம யூஹோய் ரொம்பவே திமிரா ஆன்சர் பண்றதுனால ஒழுங்கா வெளில போடான்னு சொல்லி கிளாஸை விட்டு துரத்தி விட்டுறாரு. சோ நம்ம கங்கங் கிளாஸை விட்டு வெளியில வந்து யூஹோய் கிட்ட சார் தான் கோவமா இருக்காருன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்காக நீ அவரை எதிர்த்து பேசுனன்னு கேக்குறச்ச நான் இப்படி வெளியில வந்து நிக்கிறதுனால உனக்கு என்ன, நீ எதுக்கு என்ன பத்தி கவலைப்படுற, நீ யாரு எனக்கு உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தங்கிற மாதிரி கேட்கவும் பாவம் நம்ம கங்கங் எதுவுமே ரிப்ளை பண்ணாம சோகமா அங்கே இருந்து கிளம்பிடுறா. அப்போ நம்ம லூசிங் கங்கங் அங்கே இருந்து ரொம்பவே அர்ஜென்ட்டா கூட்டிட்டு போயிடுறதுனால யூஹோய்க்கு செம்ம காண்டாகுது. தென் நம்ம கங்கங் பார்த்தோம்னா ஜப்பான்ல இருந்து வந்த எல்லாரையுமே போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு என்னையும் என்னோட க்ரஷையும் மட்டும் யாருக்கும் தெரியாம போட்டோ எடுக்க முடியுமான்னு கேட்கறதுக்கு ஓஎஸ் தாராளமானு சொல்லி நம்ம கங்கங்குமே ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம லீசுங் அந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரியான பிரைவேட் போட்டோலாம் எடுக்க எங்ககிட்ட ஃபிலிம் இல்லை, ஈவன் எங்களுக்கு இதுக்காக பெர்மிஷனுமே கொடுக்கலன்னு சொல்லி அந்த பொண்ணை விரட்டி விட்டுட்டு நம்ம கங்கங் கூட பேச ஆரம்பிக்கிறான். அதுவே இங்க நடந்துட்டு இருக்க மேட்ச்ல நம்ம யூஹோயால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ கூட தன்னை பாக்குறதுக்காக இந்த மேட்சுக்கு கங்கங் வரலன்னு சொல்லி செம்ம கோவத்துல தான் கூட விளையாண்டுட்டு இருக்க எல்லார்கிட்டையுமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம லூசிங் கங்கங் கிட்ட என்ன உனக்கும் யூஹோய்க்கும் நடுவுல ஏதாவது சண்டையான்னு கேக்குறான். அதான் உனக்கே தெரியுதுல அப்புறம் எதுக்காக கேக்குற, ஆமா இந்த ஜப்பான் பசங்கலாம் சண்டை போடுவாங்களான்னு கேக்குறதுக்கு ஆமா எல்லா கண்ட்ரீஸ்லயுமே ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல கண்டிப்பா சண்டை வரும்னு நம்ம லூசிங் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஜப்பான் பொண்ணு கங்கங் கிட்ட சிக்னல் காட்டுறா. ஸோ நம்ம கங்கங்குமே வாசப்பட்ட மாதிரி அவளோட க்ரஷ் கூட சேர்த்து அந்த பொண்ணை ஒரு போட்டோ எடுத்துடுறா. கட் பண்ணா நம்ம ஆளுங்களோட டீம் வின் பண்ணிடுறதுனால கிளாஸ் பசங்க எல்லாருமே நம்ம யூஹோயை பயங்கரமா புகழ்ந்து பேசிட்டு இருக்கச்ச அங்க கரெக்டா நம்ம கங்கங் வரதுனால ஓகே இவங்க 2 பேரும் தனியா பேசிட்டோம்னு சொல்லி பசங்க எல்லாருமே எழுந்து போயிடுறாங்க. ஈவன் நம்ம பீட்டாவுமே கங்கங் கிட்ட இன்னைக்கு நிஜமாவே யூஹோய் ரொம்ப கோவமா விளையாண்டான், ஸோ நீ அவன்கிட்ட போய் பேசி சமாதானம் பண்ணுன்னு சொல்றதுனால நம்ம கங்கங்குமே யூஹோய் கிட்ட வந்து இன்னைக்கு நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், ரொம்பவே சந்தோஷம், அடுத்த மேட்ச் எப்போன்னு கேக்குறச்ச நீ அடுத்த மேட்சுக்காவது என்ன பாக்குறதுக்காக வருவியான்னு நம்ம யூஹோய் கேட்கவும் அவ்வளவுதான் நம்ம கங்கங்க்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னே தெரியல. ஈவன் அடுத்து நம்ம கங்கங்குமே வேலை வந்துடுறதுனால போட்டோஸ் எடுக்கிறதுக்காக போயிடுறா. தென் நம்ம கங்கங் திரும்ப தனக்கு வயிற்று வலிக்கிறதா போய் சொல்லி எப்படியாவது அங்கே எழுந்து எஸ்கேப் ஆகி மேட்சை பார்க்க போலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா.
ஆனா நம்ம லூசிங் நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, கண்டிப்பா இந்த டைம் உன்னை பிரின்சிபல் நம்பவே மாட்டாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். நீ ஐடியா சொல்றதுக்குள்ள கண்டிப்பா அந்த மேட்சே முடிஞ்சிரும்னு சொல்லி நம்ம கங்கங் ஏதோ ஒரு பிட்டை போட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு மேட்ச் பார்க்கறதுக்காக ஓடுறா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி நம்ம லூசிங்குமே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். கரெக்டா நம்ம கங்கங் கேம் முடியறதுக்குள்ள அந்த ஸ்டேடியம்க்கு வந்து தான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரியே யூஹோயர் ரொம்பவே சூப்பரா ஒரு போட்டோ எடுத்துடுறா. ஈவன் நம்ம ஆளுங்களோட டீமுமே வின் பண்ணிடுறதுனால கங்கங் ரொம்பவே டயர்டா இருக்கிற நம்ம யூஹோய்க்கு தண்ணி குடுக்கறதுக்காக போகும்போது நம்ம கங்கங்க ரொம்பவே வேகமா ஃபாலோ பண்ணி வந்த லூசிங் அந்த தண்ணியை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிடுறான். முக்கியமா நம்ம யூஹோய்க்கு தண்ணி கொடுக்கறதுக்காக நிறையவே பொண்ணுங்க அவனை சுத்தி இருக்கிறத பார்த்துட்டு கங்கங் ரொம்பவே ஜெலஸ் ஆகிடுறா. இதை நம்ம யூஹோயுமே நோட் பண்ணிடுறான். தென் நம்ம கங்கங் பாதிலேயே எஸ்கேப் ஆனதுனால பிரின்சிபல் செம்ம டென்ஷன் ஆகி, இங்க பாரு நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத, இந்த விசிட் கண்டிப்பா இன்டர்நேஷனல் நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் வரும், ஸோ போட்டோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கணும், ஒரு வேளை நீ ஏதாவது கோளாறு பண்ணினா கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே சேர்த்து உனக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறதுனால ஓகே சார் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கங்கங் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவளோட ஸ்டெப் பிரதர் அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச பொம்மையை உடைச்சிடுறான். ஸோ நம்ம கங்கங் அதை வாங்கிட்டு பயங்கரமா கத்தவும் கங்கங்கோட ஸ்டெப் மதர் அந்த பையனை திட்டுறாங்க. பட் நம்ம கங்கங்கோட அப்பா, நான் தாமா இதை தம்பி கிட்ட கொடுத்தேன், எதுக்காகமா இவ்வளோ சின்ன பொம்மைக்கு இப்படி நீ கோவப்படுறேன்னு கேட்குறச்ச, அப்பா நீங்க என்ன விளையாடுறீங்களா, இது நீங்க எனக்கு பர்த்டேக்காக வாங்கி கொடுத்ததுப்பான்னு சொல்லி ரொம்பவே சோகமா ரூம்குள்ள வந்ததுமே தன்னோட அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையுமே ஷேர் பண்றா. பட் நம்ம கங்கங்கோட அம்மாவுமே, நீ என்ன சின்ன குழந்தையா பாப்பா, இப்போ நீ நிஜமாவே பெரிய பொண்ணா வளர்ந்துட்டு இருக்க, ஒரு சின்ன பொம்மைக்காகலாமா சண்டை போடுவ, தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது உன்னோட வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோன்னு அட்வைஸ் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம கங்கங்கால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம கங்கங் தான் எடுத்த எல்லா போட்டோஸையுமே டெவலப் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ யூஹோயை எடுத்த அந்த போட்டோவை தவிர மற்ற எந்த போட்டோவுமே கரெக்டா வராததுனால செம்ம டென்ஷன் ஆகி யூஹோயோட போட்டோவை தவிர மற்ற எல்லா போட்டோஸையுமே கிழிச்சு போட்டுட்டு ஸ்கூலுக்கு ரொம்பவே பயந்து போறா. ஈவன் அப்போ நம்ம பிரின்சிபல் வந்துடுறதுனால அவரை பார்த்து பயந்து ஒழிஞ்சுக்கிறா. இதை நோட் பண்ற நம்ம லூசிங் என்ன ஆச்சுன்னு கேட்கறச்சுதான் இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்லி நம்ம லூசிங் கிட்டேயே ஹெல்ப் கேட்கறா. உனக்கு என்ன கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, போட்டோ எடுக்கும் போதே ஒழுங்கா எடுக்கணும்னு தெரியாதா, கண்டிப்பா இந்த விஷயத்துல என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லவும், உன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டேன் பாரு என்னோட தப்புதான்னு சொல்லி நம்ம கங்கங் புலம்பிக்கிட்டே கிளாஸ்க்கு வந்து பார்க்கும்போது நம்ம யூஹோயை சுத்தி ஒரே பொண்ணா இருக்காங்க. பத்தாததுக்கு நம்ம கிளாஸ் லீடர் வேற. உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நிறையவே டிஸ்டன்ஸ் வருது போலன்னு கேட்கவும் அவ்வளோதான் நம்ம கங்கங் ரொம்பவே ஜெலஸ் ஆகி போய் டேபிள்ல உட்கார்ந்ததும், நீ ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்க, உனக்கு என்ன ஏதாவது உடம்பு சரியில்லையா, இல்ல மந்த் வர வயிற்று வலியா, நான் வேணும்னா உனக்காக சுடு தண்ணி எடுத்துட்டு வரவான்னு கேட்கவும், உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னு நம்ம கங்கங் சொல்லிடுறதுனால உன்னை பாத்துக்கிறது தான் என்னோட வேலைன்னு சொல்லி நம்ம யூஹோய் கங்கங்காக சுடுதண்ணி எடுக்க போயிடுறான். பாவம் நம்ம கங்கங்க்கு எதை நினைச்சு அழுகுறதுன்னே தெரியல. வீட்லயும் பிரச்சனை, ஸ்கூல்லையும் பிரச்சனை. ஸோ தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம பயங்கரமா அழுதுட்டு எழுந்து பார்க்கும்போது ஒரு பேப்பர்ல சாரி என்னை மன்னிச்சிடுன்னு நம்ம யூஹோய் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறதுனால அதை பார்த்து இன்னும் பயங்கரமா டென்ஷன் ஆகிடுறா. கட் பண்ணா ஃபைனல் மேட்ச் நம்ம ஆளுங்களுமே செலக்ட் ஆகிடுறாங்க. பட் வழக்கம் போல நம்ம கங்கங்கால போக முடியல, மீட்டிங்ல மாட்டிக்கிறா. இருந்தாலும் எப்படியாவது பாத்துடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்றா. ஆனா அவளை அந்த பிரின்சிபல் விடுற மாதிரியே தெரியல. ரெண்டு பேருக்கும் நடுவில் பயங்கரமான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கதை நோட் பண்ணிடுற ஜாப்பனீஸ் பொண்ணு நம்ம லூசிங் கிட்ட அவங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசுறாங்கன்னு கேட்கறச்ச, இது மாதிரி அந்த பொண்ணோட கிளாஸ் பசங்க எல்லாருமே கேம் விளையாடுறாங்களாமா. ஸோ அந்த பொண்ணு பார்க்க ஆசைப்படுறா. பட் இங்க இப்படி மீட்டிங் போயிட்டு இருக்கிறதுனால அந்த பொண்ணால பார்க்க முடியலங்கிற மாதிரி சொல்லவும், அந்த பொண்ணுமே ஓ அப்படியா, எங்களுக்குமே மேட்ச் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, நாங்க பார்க்கலாமான்னு கேட்கவும், ஸோ டக்குன்னு அவங்ககிட்ட இருந்து மைக்கை வாங்கி, இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல நாங்க ஸ்போர்ட்ஸ்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஈவன் இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல முக்கியமான ஒரு பாஸ்கெட் பால் மேட்சோட ஃபைனல்ஸுமே நடந்துட்டு இருக்கு. உங்க எல்லாருக்குமே விருப்பம் தான் சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம எல்லாருமே இந்த மேட்சை போய் பார்க்கலாம்னு சொல்லவும், இதுக்கு ஜப்பான்ல இருந்து வந்தவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறதுனால எல்லாருமே பாஸ்கெட் பால் மேட்சை பார்க்கறதுக்காக கிரவுண்டுக்கு போறாங்க. சோ நம்ம கங்கங் தனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக லூசிங்க்கு பயங்கரமா தேங்க்ஸ் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அந்த மேட்ச்க்கு போறா. பட் அப்போ நம்ம யூஹோய்க்கு காலில் பயங்கரமா அடிபட்டுறதுனால நம்ம கங்கங்கே அவனை கூட்டிட்டு ஸ்கூலோட ஹாஸ்பிட்டலுக்கு வரா. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி என்னை பார்க்கறதுக்காக மேட்சுக்குமே வந்த, பட் என்னால உன் முன்னால விளையாண்டு காட்ட முடியல, இது எல்லாமே என்னோட தப்புதான்னு சொல்லி நம்ம யூஹோய் பயங்கரமா வருத்தப்படவும், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீ விளையாடுறத நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், ஈவன் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரியே ஃபோட்டோவும் எடுத்துட்டேன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை கொடுத்ததும், வாவ் நான் பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகா இருப்பேன்னு இப்போதான் எனக்கே தெரியுது, பரவாயில்ல நீ நிஜமாவே ரொம்ப சூப்பராக கரெக்டான ஆங்கிள் இருந்து இந்த ஃபோட்டோவை எடுத்திருக்க, நீ நிஜமாவே ரொம்ப திறமையான ஆளுதான்னு சொல்லி நம்ம யூஹோய் கங்கங்கோட தலையை தடவி கொடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே நம்ம கிளாஸ் லீடரும் அண்ட் ஜோமோவும் வந்துடுறாங்க. இப்படி உங்க ரெண்டு பேரும் க்ளோஸா பேசிட்டு இருக்கதை பார்த்து, இந்த கிளாஸ்ல யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன், சரி வா ரூமை பூட்டிட்டு நம்ம ரெண்டு பேரும் போயிருவோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் தனியா பேசுறதுக்காக விட்டுட்டு அவனுங்க ரெண்டு பேருமே கிளம்பிடுறானுங்க.
தென் ஸ்கூலுமே முடிஞ்சிருது. ஸோ காலைல பயங்கரமா அடிபட்டிருக்க நம்ம யூஹோயை நான் போய் வீட்டில் விட்டுடுறேன்னு சொல்லி நம்ம ஜோமு தன்னோட சைக்கிளில் உட்கார வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வர நம்ம லூசிங் கங்கம் கிட்ட நீ ஃபோட்டோஸ் எதுவுமே சரியா வரலன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்காத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லவும் நம்ம யூஹோய் லூசிங்கை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறான். நம்ம லூசிங்குமே யூஹோயை பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்டு இருக்கான். தென் இவங்க 2 பேரும் இங்கே இருந்து போனதுக்கு அப்புறம் அப்போ அந்த ஸ்கூலுக்கு வெளியில ஒரு அம்மா கேண்டில்ஸ்லாம் ஏற்றி வச்சு ரொம்பவே சோகமா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துடுற நம்ம கங்கங் இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாம ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க வர நம்ம பீட்டா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னே நம்ம ஸ்கூல்ல நடந்த ஒரு முக்கியமான எக்ஸாம்ல ஃபெயிலா போயிட்டதுனால இந்த அம்மாவோட பையன் பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகி மாடியில இருந்து கீழே விழுந்து இந்த இடத்துல தான் சூசைட் பண்ணி செத்து போனானாமா. ஸோ இதுக்கப்புறம் தன்னோட பையன் மாதிரி இந்த ஸ்கூல்ல யாருமே ஸ்ட்ரெஸ்ஸால இறந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த பையனோட அம்மா நம்ம ஸ்கூல்ல நடந்துட்டு இருக்க டஃப்பான எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ண சொல்லி கேஸ் போட்டிருக்காங்கன்னு நம்ம பீட்டா பயங்கர டெரிஃபிக்கான எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்து சொல்றதுனால அவ்வளோதான் நம்ம கங்கங்கே அல்ல. ஸோ கடவுளே ப்ளீஸ் என்ன நீ தான் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்றணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் கொஞ்ச நாளைக்கு முன்னே சூசைட் பண்ணி இறந்து போன அந்த பையனை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட விசாரிக்கிறா. ஏன் அவன் நிஜமாவே நல்லா படிக்கிற பையன்தான், ஆனா எக்ஸாம்ல ரொம்பவே கம்மியான மார்க் வாங்கினது தாங்கிக்க முடியாம தான் சூசைட் பண்ணி இறந்து போனா. பட் நீ இதெல்லாம் நினைச்சு வரி பண்ணிட்டு இருக்காத, ஏன்னா நீ தான் எல்லா எக்ஸாம்லயும் எப்பயுமே கம்மியான மார்க் தானே வாங்குவேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பயங்கரமா கலாய்க்கிறான். ஈவன் இத்தனை நாளா நம்ம ஹீரோயினை பிரின்சிபல் போட்டோகிராஃபில இழுத்தடிச்சதுனால இன்னைக்கு நம்ம ஹீரோயின் எந்த ஒரு ஹோம் ஒர்க்குமே செய்யலன்னு சொல்லி பயங்கரமா புலம்புவோம். இல்லைனா மட்டும் மேடம்க்கு எல்லா சப்ஜெக்டும் புரிஞ்சு அப்படியே நல்லா படிச்சிருவீங்க பாருங்கிற மாதிரி ஹீரோயின் என்ன சொன்னாலுமே கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினுக்குமே செம்ம காண்டாகுது. சரி சரி ஃப்ரீயா விடு, இதுக்கப்புறமாவது நீ அந்த லூசிங் பைய கூட சேர்ந்து சுத்துறத நிறுத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு நம்ம ஹீரோ சொல்ல, எதுக்காக அப்படி சொல்றேன்னு நம்ம ஹீரோயின் கேட்க, இப்படியே நீ கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீலாம் யூனிவர்சிட்டி பக்கமே போக முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றதுனால ஓ அப்படியான்னு கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே சோகமாகிடுறா. அதுவே இங்க நம்ம பிரின்சிபல் பார்த்தோம்னா ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸையுமே இன்வைட் பண்ணி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. ஆனா அந்த மீட்டிங்கை யாருமே கவனிக்காம அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுனால செம்ம காண்டாகிற நம்ம பிரின்சிபல் கிளாஸ் டீச்சரை எழுப்பி விட்டு உங்க கிளாஸ் பசங்களால தான் நம்ம ஸ்கூலுக்கே பெரிய அவமானம், தேவையில்லாம நிறையவே ரூல்ஸ் எல்லாம் அவங்க பிரேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும், சரி சார் இதுக்கப்புறம் என் பசங்க எதுனா கோளாறு பண்ணாங்கன்னா அதுக்கான எல்லா பொறுப்பையுமே நான் ஏத்துக்கிறேன்னு நம்ம கிளாஸ் டீச்சருமே ரிப்ளை பண்ணிடுறாரு. ஓகே நான் அந்த கங்கம் கிட்ட கொஞ்சம் பேசணும், ஸோ அவளை இங்கே வர சொல்லுங்கன்னு சொல்றதுனால நம்ம கிளாஸ் டீச்சர் இதோ சார்னு சொல்லிட்டு மீட்டிங்ல இருந்து கிளம்புறதுனால, அடே ஏன்டா இப்படி என்னோட பிராணனை வாங்குறீங்க, இன்னும் மீட்டிங் முடியல வந்து உட்கார்றாங்கிற மாதிரி சொல்லவும், சாரி சார்னு சொல்லி நம்ம கிளாஸ் டீச்சர் வந்து உட்கார, விடுமச்சான் இதெல்லாம் அரசியல்ல ரொம்பவே சாதாரணம்னு நம்ம மேக்ஸ் டீச்சர் கிளாஸ் டீச்சருக்கு ஆறுதல் சொல்றாரு. கட் பண்ணா கிளாஸ் ரூம்ல நம்ம பீட்டா பேப்பர்ல ஏதோ கோயில் மாதிரி செய்யவும் பசங்க எல்லாருமே அவங்க கையில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் அதுக்கு காணிக்கையா போட்டு நாங்க எல்லாருமே அடுத்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடணுங்கிற மாதிரி வேண்டிட்டு இருக்கச்ச கரெக்டா அங்க பிசிக்ஸ் டீச்சர் வரவும் பசங்க எல்லாருமே பிளேஸுக்கு போயிடுறாங்க. பட் நம்ம பீட்டா மாட்டிக்கிறதுனால செம்மையா அவளை திட்டிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட பிரின்சிபல் ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக கூப்பிட்டாள்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே ஒரு தயக்கத்தோட போறா. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் பிரின்சிபல் சொன்ன மாதிரி எந்த ஒரு போட்டோவுமே ஒழுங்கா எடுக்கல இல்லையா, பத்தாததுக்கு இப்ப மீட்டிங் வேற போயிட்டு இருக்கிறதுனால எல்லா ஸ்டாஃப்ஸையுமே பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. ஸோ எங்க நாம உள்ள போனா அதை விட 2x2 4 கணக்குல திட்டு விழுமோன்னு பயந்துட்டு நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கிருந்து ஓடி போயிடுறா. இருந்தாலும் ஒரு கிளாரிட்டிக்காக நம்ம லூசிங்கை மீட் பண்ணி நான் எடுத்த இந்த ஃபோட்டோஸுமே சரியா வரல, இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எத்தனை நாளைக்கு தான் நானும் பிரின்சிபல் கண்ணில் மாட்டாம மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படவும், பேபிமா நீ தேவையில்லாம இந்த விஷயத்தை நினைச்சு பயந்துட்டு இருக்காத, உனக்கு பதிலா நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்றேன்னு நம்ம லூசிங் சொல்லவும், வாவ் அப்படியா சார் அதுக்காக என்ன பண்ண போறீங்கன்னு நம்ம ஹீரோயின் கேட்க, யாருக்கு தெரியும் இதுக்கப்புறம் தான் எது வாழ்ந்தாலுமே நான் யோசிக்கணும்னு நம்ம லூசிங் சொல்ல, அட போடா ஒன்னு நம்பின பாரு எல்லாமே என்னோட தப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து ஓடிடுறா. அடுத்த சீன்ல நம்ம கிளாஸ் லீடர் பார்த்தோம்னா மற்ற எல்லா பசங்க கிட்டயும் இந்த மாதிரி நம்ம பிரின்சிபல் நம்ம கிளாஸ்ல யாருமே சரியா படிக்கல, டிசிப்ளினா இல்லைன்னு சொல்லி பயங்கரமா திட்டினதுனாலதான் நம்ம கிளாஸ் டீச்சர் நம்ம கிட்ட சரியா பேசாம ரொம்பவே கோவமா இருந்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம கிளாஸ் டீச்சருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறதுக்காகவாவது நம்ம எல்லாருமே நல்லா படிச்சு ரொம்பவே டிசிப்ளினா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் எல்லா சம்சையுமே தப்பா போட்டுட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம கிளாஸ்க்கு கிடைக்க வேண்டிய நல்ல பேரு ஒன்னாலேயே கிடைக்காம போகுது, ஒழுங்கா நல்லா படிக்கிற வழியை பாருன்னு சொல்லி ஹீரோயினை பயங்கரமா திட்டுறான். ஒரு வழியா ஸ்கூல்லாம் முடிஞ்சு பசங்க எல்லாருமே வீட்டுக்கு போகும்போது நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிடுற பிரின்சிபல், நான் தான் உன்னை என்னோட ஆஃபீஸ் ரூமுக்கு வர சொன்னேன், ஏன் வரலன்னு கேட்குறச்ச, சார் நான் வந்தேன் ஆனா நீங்க தான் அங்க இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு பிட்ட போடுவோம். ஓகே அதெல்லாம் விடு, சரி அன்னைக்கு எடுத்த போட்டோஸ்லாம் எங்க, எப்போ அந்த போட்டோஸை நீ என்கிட்ட கொடுக்க போற, நான் வேற அந்த போட்டோஸை நியூஸ் பேப்பருக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்க, சார் நான் வழக்கமா பிரிண்ட் போடுற கடையை போட்டிருக்காங்க, ஸோ ரீஓப்பன் பண்ணதுமே எல்லா போட்டோஸையும் நான் உங்ககிட்ட வந்து கொடுத்துட்றேன்னு நம்ம ஹீரோயினுமே சமாளிச்சிடுறா.
ஓகே நீ ஏதோ சொல்ற, சரி எந்த போட்டோ எப்படி இருந்தாலுமே பரவாயில்ல, ஆனா அந்த ஒரு குரூப் போட்டோ மட்டும் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் அங்கே இருந்து போயிடுறாரு. பாவம் நம்ம ஹீரோயின், ஏன்னா அவ கோளாறு பண்ணி வச்சிருக்கிறதே இந்த குரூப் போட்டோல தான். ஸோ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது யாருமே இல்லைன்னு நினச்சி மனசு விட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா. நீ எப்பமா வீட்டுக்கு வந்தேன்னு கேட்டு நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர் ரொம்பவே பாசமாக பேசுகிறாங்க. ஐயோ நீங்கள் வீட்டிலையா இருக்கீங்க, ஆஃபீஸ்க்கு போலையான்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. இல்லைம்மா இன்னைக்கு நான் லீவ் போட்டேன், எப்படியும் டின்னர் சீக்கிரமாக சமைச்சிருவேன், நம்ம எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர் கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. ஓ மை காட், ஸ்கூல்லையும் தனியாக இருக்க முடியல, வீட்லையும் தனியாக இருக்க முடியலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. பட் தெரியாமல் நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர் ஃபோனை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்கங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சாரின்னு சொல்லி ரிசீவரை வச்சிடுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோயினோட அம்மாவுமே ஓகே பாப்பா நீ நல்லா படி, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. தென் நம்ம ஹீரோயின் ஃபோட்டோகிராஃபியை பற்றின புக்ஸ் எல்லாம் படித்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஃபோட்டோஸை எடுத்ததுக்கு அப்புறம் அதில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ண நிறையவே வழிகள் இருக்குங்கிறது அவளுக்கு புரியுது. ஸோ அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனதுமே நம்ம லூசிங்கை மீட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோஸில் ஒரு சில எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ணோன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் பார்க்குற மாதிரியாவது இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், ஆனால் இதுக்கு நிறையவே செலவாகும், அதுக்கு பதிலாக திரும்ப எல்லாரையுமே ஒன்றா நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது பெட்டரான ஐடியான்னு நம்ம லூசிங் சொல்லிடுறான். அடுத்து நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்கு வந்து பார்க்கும்போது கிளாஸ் லீடர் எல்லா பசங்ககிட்டையும் ஒரு முக்கியமான ஸ்பெஷல் கிளாஸை பற்றி சொல்லிட்டு இருக்கான். ஈவன் நம்ம ஹீரோ அந்த கிளாஸுக்காக நம்ம ஹீரோயின் பேரையுமே கொடுக்கவும் நம்ம ஹீரோயின் இல்லை என்னால் அட்டென்ட் பண்ண முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிடுறா. நீ ஏற்கனவே ரொம்ப மட்டமாக படிச்சுட்டு இருக்க, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கிளாஸை கட் பண்ணினா கண்டிப்பாக உன்னால் தேரவே முடியாது, ஒழுங்காக கிளாஸுக்கு வர வழியை பாருன்னு நம்ம ஹீரோ திட்டிடுறான். தென் லஞ்ச் பிரேக் அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படி என்ன உனக்கு கிளாஸை கட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு முக்கியமான வேலை இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளையில் நமக்கு எப்படியும் மிட்டம் எக்ஸாம் வந்துடும், நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் நீ ஃபெயிலாக போயிடுவேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே வர நம்ம லூசிங் ஹீரோயினை கூப்பிடுறதுனால ஓகே நான் வர ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் லூசிங் கூட போயிடுறதுனால நம்ம ஹீரோக்கு பார்க்க அப்படியே செம்ம காண்டாகுது. கட் பண்ணால் நம்ம கிளாஸ் டீச்சர் தன்னோட கிளாஸ் பசங்களில் ஒரு சிலரை ஸ்டாஃப் ரூமுக்கு வர வச்சு அவங்களுக்கு முக்கியமான கொஷின் பேங்க் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. அதுவே இங்கே நம்ம லூசிங் நடந்த எல்லா உண்மைகளையுமே ஜாப்பனீஸ் கிட்ட சொல்லி இப்போ ஹீரோயின் திட்டு வாங்காமல் இருக்கணும்னா நீங்கள் எல்லாருமே ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுங்கன்னு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால அவங்களுமே ஃபோட்டோஸ் எடுக்க ஓகேன்னு சொல்லிடுறாங்க. தென் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நான் உனக்கு ஒரு சில முக்கியமான சம்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஸோ நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றதுனால நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாகி சரி போய் தொல்லன்னு சொல்லி பயங்கரமா ஹீரோயினை திட்டிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் லூசிங்கை மீட் பண்ணி இப்போ நம்ம கிட்ட ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கு, ஆனால் அதில் நம்ம பிரின்சிபல் இல்லையே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறச்ச பேசாமல் நீ நம்ம பிரின்சிபலுக்கு தெரியாமல் அவரை தூரத்தில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடு, நாம அதை இப்போ எடுத்துருக்கிற ஃபோட்டோ கூட மர்ச் பண்ணிக்கலான்னு நம்ம லூசிங் சொல்லவும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு ரிப்ளை பண்ணுறதுனால ஓகே அப்போ நான் வேற எதுனா வழி இருக்கான்னு பார்க்குறேன்னு லூசிங் சொல்லிடுறான். அதுவே இங்கே நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே ஜோமு கிட்ட உங்கள் கிளாஸில் இருக்கிற லூசிங் எப்படின்னு கேட்கவும் அவன் பார்க்கறதுக்கு வேணா கொஞ்சம் ஏடாகூடமாக இருக்கலாம், பட் நிஜமாவே ரொம்ப நல்ல பையன், அவனை யாரும் சரியாக புரிஞ்சுக்கல, அதுதான் அவனோட ஒரே பிரச்சனை, பட் அவனோட விஷயத்தில் அவன் ரொம்பவே பர்ஃபெக்டாக அவனோட கோலை நோக்கி கரெக்டாக போயிட்டு இருக்கான்னு ரொம்பவே பெருமையாக பேசுறதுனால நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. ஸோ தெரியாமல் அடிக்கிற மாதிரி நம்ம ஹீரோ வேணுக்குனே ஜோமுவை அடிச்சு விட்டுடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வர ஹீரோயினோட அம்மா இதுக்கப்புறம் நீ வீட்டு லேண்ட்லைனில் பேச வேண்டாம், இதில் பேசுன்னு சொல்லி தன்னோட பழைய ஃபோனை கொடுத்துட்டு இனிமேல் உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அப்பா கிட்ட கேட்காத என்கிட்ட கேளுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் எனக்கு எதுவுமே தேவையில்லைம்மா, உங்களோட பாசம் மட்டும் போதும்னு சொல்லிட்டு தனியாக வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபோனில் இருக்கிற அவங்க அப்பா அம்மாலாம் லவ் பண்ணப்ப அனுப்பியிருப்பாங்க இல்லையா மெசேஜ் எல்லாம், அதெல்லாம் படித்து பார்த்துட்டு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுறா. ஏன்னா அப்போ ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அவ்வளோ பாசமாக இருந்துட்டு இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால தான். அடுத்த சீன்ல நம்ம கிளாஸ் டீச்சர் ஒரு சில பசங்களுக்கு ஸ்டாஃப் ரூம்ல வச்சு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறச்ச நம்ம மேக்ஸ் டீச்சர் அவரை தனியா கூட்டிட்டு வந்து மச்சான் இதுக்கப்புறம் நான் உன்னோட பசங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன்டா, ஏன்னா உங்க பசங்களோட மேக்ஸ் மார்க்லாம் பார்க்கும்போது எனக்கு பேயை விட ரொம்பவே பயமா இருக்கு, இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம 2 பேருக்கும் தாண்டா பிரச்சனைன்னு சொல்லி நம்ம மேக்ஸ் டீச்சர் கிளாஸ் டீச்சருக்கு அப்படியே ஆரஞ்சு எல்லாம் ஊட்டி விடுறாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இல்லாம போயிட்டாங்களே, சோ சேட். அதுவே இந்த கேப்ல உள்ள இருந்துட்டு இருக்க நம்ம பீட்டா ஒரு முக்கியமான கொஷின் பேப்பரை பார்த்துட்டு இது என்னன்னு கிளாஸ் லீடர் கிட்ட கேட்கறச்ச ரொம்பவே கஷ்டமான ப்ராப்ளம்னு அவன் சொல்றான். ஈவன் நம்ம சிம்பிளுமே இது நமக்கு தேவையில்லை வச்சுட்டு வான்னு சொல்லவும் ரொம்பவே கஷ்டம்னு சொல்றீங்களே, ஸோ தெரியாத செம்ம நாமளுமே தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி அந்த கொஷின் எடுத்துட்டு வந்து நம்ம ஹான்சு கிட்ட காட்டுறாங்க. பட் நம்ம ஹான்சுக்குமே தெரியல, ஆனா நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நம்ம ஹீரோ எல்லா பசங்களையுமே உட்கார வச்சு அந்த செம்ம சால்வ் பண்ணி ஆன்சரையுமே சொல்லி கொடுத்துட்றான்.
அதுவே இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா எப்படியாவது பிரின்சிபலை ஃபோட்டோ எடுத்துடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறா. பட் அவளால் முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம லூசிங்கை மீட் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்குறச்ச, ஓகே எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க படிச்சுட்டு இருக்க கிளாஸ்க்கு வந்து எல்லா பசங்களையுமே மியூசிக் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா இப்போ அங்கே தான் ஜப்பான்லேருந்து வந்திருக்க எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு மியூசிக் பற்றி நிறையவே விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறதுனால அவர் அந்த இடத்துல ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதை நோட் பண்ணுற ஒரு ஜப்பான் பொண்ணு நம்ம லூசிங் கிட்ட, நம்ம ஹீரோயின் இந்த பையன் விளையாடுறத பார்க்கறதுக்காக தானே அன்னைக்கு நம்ம எல்லாரையுமே கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போனான்னு கேட்குறச்ச, ஆமாம் இந்த பையன் ரொம்பவே சீன் போடுறான்ல அப்படின்னு நம்ம லூசிங் கேட்க, இல்லை அந்த பையன் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்மார்ட்டாகவும் ஹேண்ட்ஸமாகவும் இருக்கான்னு சொல்லவும் அவ்வளோதான் நம்ம லூசிங்க்கு செம்ம கேண்டாகிடுது. தென் ஒரு வழியாக நம்ம லூசிங் எல்லார்கிட்டையும் பேசி சமாளித்து திரும்ப அந்த குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒத்துக்க வச்சு ஃபோட்டோவுமே எடுத்துடுறாங்க. பட் எல்லாருமே இந்த ரூம்ல இருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம லூசிங் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறத பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஜெலஸ் ஆகிடுது. ஃபைனலாக நம்ம லூசிங் பார்த்தோன்னா ஹீரோயினை ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகவும், டேய் இப்போ நீ ஏதாவது என்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணினா எனக்கு கராத்தே குன்ஃபோலாம் தெரியும், டெஃபினெட்லி உன் மூஞ்செல்லாம் அடிச்சு உடச்சிடுவேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கத்த, அடைச்சி வாய மூடிட்டு வான்னு சொல்லி லூசிங் உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ இவங்க எடுத்த அந்த ஃபோட்டோவெல்லாம் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம லூசிங் ஒரு டார்க் ரூமை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கிறதே நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஸோ அப்படியே இவங்க 2 பேருமே பிரிண்ட் போட ட்ரை பண்ணுறாங்க. பட் இவங்களுக்கு வரலை. ஓகே டைம் ஆயிடுச்சு, நீ கிளாஸ்க்கு போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம லூசிங் ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பி வச்சிடறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்ததுமே பீட்டா நேற்று நம்ம ஹீரோ சால்வ் பண்ண அந்த சம்மை கொடுத்து, இது ரொம்பவே முக்கியமான சம்மு, நீ பாரு. ஆமாம் நேற்று எங்கே போயிருந்தேன்னு கேட்குறச்ச, அதுவா நான் அந்த ஜாப்பனீஸ் பசங்களை எடுத்த ஃபோட்டோ எதுவுமே சரி வரல, ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ அலைஞ்சிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், ஓகே தேவையில்லாமல் வருத்தப்படாத, ஓகே இந்த சம் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, ஸோ நானுமே உனக்கு இந்த சம்மை சொல்லித்தரேன்னு சொல்லி நேற்று நம்ம ஹீரோ சால்வ் பண்ண அந்த சம்மை ஹீரோயினுக்கு சொல்லி கொடுக்குறான். கட் பண்ண அடுத்த நாள் எக்ஸாம். பசங்க எல்லாருமே ரொம்ப சீரியஸாக எழுதிட்டு இருக்காங்க. பட் நம்ம பீட்டா அவளுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 சம்மை மட்டும் போட்டுட்டு தூங்கிடுறா. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதும் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, வாவ் பீட்டா சொன்ன அந்த சம் வந்துருந்துச்சு பாத்தியா, அது மட்டும் வரலனா கண்டிப்பாக நான் எக்ஸாமில் ஃபெயிலாக போயிருப்பேன். இது வரைக்கும் நான் என்னோட வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு பெரிய சம்மை எக்ஸாமில் சால்வ் பண்ணி அதுக்கு கரெக்டான ஆன்சரையுமே கொண்டு வந்தது இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கரமாக பேசவும், அது எப்படி பீட்டா சொன்ன அந்த கொஷின் அப்படியே எக்ஸாமில் வந்திருக்கும், ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் பீட்டா எதுனா கொஷின் பேப்பரை திருடி இருப்பாளோன்னு நம்ம ஹீரோ மேலே டவுட் படுறான். அதுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, என்னதான் பீட்டா வாயாடி பொண்ணா இருந்தாலும் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணவே மாட்டான்னு நம்ம ஹீரோயின் பீட்டாக்கு சப்போர்ட் பண்ணுறா. அப்போ அங்கே போயிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை பிரின்சிபல் இங்கே வான்னு சொல்லி கூப்பிட, நம்ம ஹீரோயினும் எதுக்காக கூப்பிடுறாருன்னு தெரியாமலே பயந்து போறா. இவ்வளோ நாளாக நான் கேட்டுமே இந்த ஃபோட்டோவை நீ என்கிட்ட கொடுக்காம இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறியா, நிஜமாவே உனக்கு ரொம்ப டேலண்ட் இருக்குன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின், என்ன இந்த பிரின்சிபலுக்கு மண்டையில் எதுனா அடிபட்டுருச்சான்னு சொல்லி அப்படியே நோட்டீஸ் போர்டை திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம லூசிங் பக்காவாக பிளான் போட்டு ஜாப்பனீஸ் பசங்களை செகண்ட் டைமாக எடுத்தாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவை கட் பண்ணி அதுக்கு நடுவில் ரீசெண்டாக எடுக்கப்பட்ட நம்ம பிரின்சிபலோட ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணி நடுவில் மர்ச் பண்ணி ஒரு பெரிய ஆர்ட் ஒர்க்கே பண்ணி வச்சிருக்காங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு புரிய வருது. பட் இதெல்லாம் பண்ணது லூசிங்குங்கிற விஷயம் தெரியாமல் பிரின்சிபல் நம்ம ஹீரோயினை பயங்கரமாக பாராட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே வர நம்ம ஜோமோ, இதெல்லாம் பண்ணது என்னோட கிளாஸ்மேட் லூசிங் தான்னு சொல்கிறான். பரவாயில்ல, நான் நினச்சதை விட லூசிங் நிஜமாவே ரொம்ப திறமையான பையனாக தான் இருக்கான். பட் இதுக்கப்புறம் நீ அவன் கூட பழகிறத கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா உனக்கு அது ரொம்பவே நல்லதுன்னு நம்ம ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணுறான். தென் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் அவள் தம்பி கூட ரொம்பவே சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருக்கதை பார்க்குற நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் ஸ்டெப் மதருக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்டே இருந்து கால் வரவும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே பொறுமையாக, அம்மா இன்னைக்கு நான் எக்ஸாம் எழுதினேன், நிஜமாவே ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன், ஸோ கண்டிப்பாக நான் இந்த டைம் ஃபிசிக்ஸில் நிறையவே மார்க் வாங்குவேன்னு சொல்கிறா. அதுவே இங்கே நம்ம கிளாஸ் டீச்சர் பார்த்தோன்னா ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் எல்லா பசங்களுமே ரொம்ப கஷ்டமான ஒரு பர்டிகுலர் கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படி சாத்தியம், எப்படி எல்லா பசங்களும் இந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம கிளாஸ் டீச்சர் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம கிளாஸ் லீடர் எல்லா பசங்ககிட்டையும் நம்ம ஸ்கூலோட 88வது ஆனுவல் டே வரப்போது, கண்டிப்பாக எல்லா கிளாஸுமே ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணுமா, ஸோ நம்ம கிளாஸ் என்ன பண்ணுறதுன்னு யாராவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லவும் எவனுமே வாய் திறக்கிற மாதிரி தெரியலை. சைனீஸ்னாலே பொதுவாக ஏதாவது துருன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் இங்கே நமக்கு படிக்கிறதுக்கே நேரம் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கரமாக புலம்புவோம். கங்கங் நீ எது பேசுகிறதா இருந்தாலுமே கொஞ்சம் சத்தமாக பேசு, யாருக்குமே கேட்கலன்னு நம்ம கிளாஸ் லீடர் ஹீரோயினை கோத்து விட்டுடுறான். ஐயோ ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அமைதியாக உட்காந்துடுறா. ஆமாம் உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் ஆனுவல் டேயில் பெர்ஃபார்ம் பண்ணி ஃபேமஸ் ஆகணும்னு எந்த ஒரு அவசியமுமே இல்லை,
அதான் உங்களுக்காக அந்த லூசிங் அவ்வளோ செலவு பண்ணி ரொம்பவே சூப்பரான ஆர்ட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறானே. இதுவே போதாத உங்களுக்கு, ஸ்கூல் ஃபுல்லா நீங்க 2 பேருமே பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டீங்க. அவனுக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இல்லாமலா இவ்வளவும் உனக்காக செய்யறான்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது. ஈவன் அங்க நம்ம கிளாஸ் டீச்சர் வந்துடுறதுனால ஹீரோ அமைதியாகிடுறான். தென் நம்ம ஹீரோயின் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக டைனிங் ரூமுக்கு போயிருக்கப்போ கூட மற்ற கிளாஸ் பொண்ணுங்களா இந்த மாதிரி நம்ம கிளாஸ்ல படிச்சிட்டு இருக்க அந்த லூசிங் பக்கத்து கிளாஸ் பொண்ணு கங்கங்க்கு ரொம்பவே செலவு பண்ணி ஏதோ ஆர்ட்டெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கானாமா. ஸோ கண்டிப்பா 2 பேருக்கு நடுவில் ஏதோ சம்திங் இருக்குன்னு சொல்லவும் இதை அப்படியே கேட்டுட்டு வந்து நம்ம பீட்டா ஹீரோயின் கிட்ட, என்ன உங்க 2 பேருக்கு நடுவில் எதுனா சம்திங்கானு கேட்குறா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப 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 காண்டாகுது. அதுக்கப்புறம் லூசிங்க எங்கே பார்த்தாலுமே நம்ம ஹீரோயின் அவ கண்ணில் மாட்டாமல் இருக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒரு வழியா எப்படியோ கொஞ்ச நாள் ஓட்டிடுறா. அதுவே இங்கே நம்ம கிளாஸ் லீடர் கிளாஸில் இருக்கிற எல்லா பசங்க கிட்டேயும், நான் உங்களோட ரெஸ்யூமை பார்த்தேன், உங்களுக்கு இந்த டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட் இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் எதுனா ஐடியா கொடுங்க, நம்ம அதை வச்சு கண்டிப்பாக எல்லாரும் ஆனுவல் டேயில் பர்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லி எல்லார் காலையும் விழாத குறையா ரொம்ப ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கான். ஆனால் ஒரு பையன் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரியே தெரியல. முக்கியமாக நம்ம கிளாஸ் லீடரை பார்த்தாலுமே எல்லாரும் விரண்டடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக ரொம்பவே டயர்டான நம்ம கிளாஸ் லீடர் கடைசியாக ஹீரோயின் கிட்ட வந்து, நீங்களாச்சும் ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கப்பான்னு கெஞ்சவும், எனக்குமே உனக்கு ஹெல்ப் பண்ண ரொம்பவே ஆசையாக தான் இருக்கு. ஆனால் எனக்கு இருக்கிற திறமையை வச்சு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு இருக்கிறதே நல்லா தூங்குற திறமை மட்டும்தான்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, சரி இப்படி எல்லார்கிட்டையும் கேட்கறதுனால எந்த யூஸுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம கிளாஸ் லீடர் கிளாஸ் கமிட்டியில் இருக்கிற 4 பேரை இன்வைட் பண்ணி, இப்போ நீங்கள் ஏதாவது ஐடியா கொடுங்க, கண்டிப்பாக நம்ம கிளாஸ் சார்பாக நாம் ஆனுவல் டேயில் எதனா பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறதுனால கமிட்டியில் இருக்கிற 4 பசங்களுமே இது பண்ணலாம் அது பண்ணலான்னு வாயால் சொல்கிறாங்களே தவிர யாருமே உருப்படியான எந்த ஒரு ஐடியாவுமே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. கட் பண்ணா எப்படியோ ஒரு வழியா நம்ம லூசிங் ஹீரோயினை கண்டுபிடிச்சி அவகிட்ட பேசுறதுக்காக வரும்போது குறுக்க நம்ம லூசிங் கிட்ட பேசுறதுக்காக பிரின்சிபல் வந்துடவும் நம்ம ஹீரோயின் இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு அங்கிருந்து நைஸா எஸ்கேப் ஆகிடுறா. அதுவே இங்க நம்ம கிளாஸ் பசங்களோட கமிட்டி மீட்டிங்ல ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பொண்ணு, நான் என்னோட ஸ்டைலில் ஸ்னோ ஒயிட் ட்ராமா எழுதியிருக்கேன், அதை வேணும்னா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாமான்னு கேட்கவும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சிரிக்கிறதுனால அந்த பொண்ணு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுறா. ஏன்னா அவள் வந்து பேசிக்காவே ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அப்போ அந்த வழியா நம்ம ஹீரோயின் வரவும் நம்ம கிளாஸ் லீடர் இந்த மாதிரி நம்ம ஆனுவல் டேக்கு ஸ்னோ ஒயிட் ட்ராமா பண்ணலாமான்னு கேட்க நம்ம ஹீரோயினுமே ஓகே சொல்லிடுறதுனால அந்த அமைதியான ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிடுது. தென் நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்கு வந்ததுமே பீட்டா கிட்டையும் சிம்பிள் கிட்டையும் இந்த மாதிரி ஆனுவல் டேக்கு நம்ம கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஸ்னோ ஒயிட் ட்ராமா தான் பண்ண போறாங்களான்னு சொல்லவும், வாவ் அப்படியா, அந்த ட்ராமாவில் பிரின்சஸ்லாம் வருவாங்களே, செம்ம ரொமான்டிக்காக இருக்கும். நான் பிரின்சஸாக இருப்பேனா, என்னோட ஆளு ஹான்சு பிரின்ஸாக இருப்பானா, அப்படியே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணுவோமான்னு நம்ம சிம்பிள் வாயாலேயே வட சுடவும் நம்ம ஆளுங்க 2 பேருக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது. கட் பண்ணா கிளாஸ்க்கு வர நம்ம கிளாஸ் டீச்சர் எல்லா பசங்க கிட்டேயும், நம்ம ஸ்கூலோட ஆனுவல் டேக்கு நம்ம ஸ்கூல் சார்பாக எல்லாரும் சேர்ந்து ஸ்னோ ஒயிட் ட்ராமா பண்ண போகிறாங்க, இதுக்கு இன்சார்ஜ் நம்ம கிளாஸ் லீடர் தான், டைலாக்கு ஸ்க்ரீன் பிளே டைரக்டர் எல்லாமே நம்ம கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ராமாவில் கிளாஸ் கமிட்டியில் இருக்கிற 5 பசங்களுமே ஜாயின் பண்ணிக்கணும். இவங்களை தவிர இந்த ட்ராமாவில் வேற யாராவது நடிக்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்க பொண்ணுக்கிட்ட நேம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் டீச்சர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. தென் நம்ம ஹீரோயினை கேன்டீனில் கண்டுபிடிச்சிடுற நம்ம லூசிங் அவளை தரதரன்னு ஸ்கூலோட கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு வந்து, நிஜமாவே இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருக்குது, அதனால தான் நீ பார்க்கணுங்கிறதுக்காக ஒன்று நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லவும், அடே இதுக்காக வாடா என்னை இவ்வளோ சீன் போட்டு இந்த இடத்துக்கு ஏதோ கடத்திட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வந்த, என்கிட்ட சொல்லியிருந்தா நானே வந்திருப்பல. ஓகே நீ எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீல, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இதுக்கப்புறம் தயவு செஞ்சு ஒரு 2 வாரத்துக்கு என்னை மீட் பண்ண வராத. ஏன்னா ஏற்கனவே நம்ம 2 பேருக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் இருக்குது, நம்ம 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு ஸ்கூல் பசங்க எல்லாருமே ரூமர்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம 2 பேருக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்கிறதே ரொம்ப நல்லதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், அதை பற்றி நான் ஏன் வருத்தப்படணும், இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம லூசிங் சொல்ல, உனக்கு இல்லைப்பா கண்டிப்பாக எனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஓடிடுறா. கட் பண்ண இங்கே நம்ம பசங்க எல்லார்கிட்டையுமே நம்ம கண்ணாடி போட்ட பொண்ணு ஸ்கிரிப்ட் என்ன கான்செப்ட் என்னங்கிறத தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறா. நம்ம ஹான்சு தான் பிரின்ஸு, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கோழி பேசுவாங்க இல்லையா, 2 பேரும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. நம்ம கண்ணாடி போட்ட பொண்ணு ஸ்னோ ஒயிட்டோட சித்தி, இந்த கண்ணாடி போட்ட அரக்கி இருப்பா இல்லையா அந்த கேரக்டரு. அப்புறம் நம்ம பீட்டாவும் சிம்பிளும் இந்த எடுபடி வேலையெல்லாம் பார்க்குறவங்க. சரி எல்லா கேரக்டரையுமே சொன்னீங்களே, யார் தான் ஸ்னோ ஒயிட்னு கேட்குறச்ச நம்ம கிளாஸ் லீடர் தான்னு சொல்லவும் பசங்க எல்லாருமே விழுந்து சிரிக்கிறாங்க. அடே சிரிக்காதீங்கடா, இது எல்லாமே நம்ம கிளாஸ் டீச்சரோட பிளான் தான். ஸோ நான் தான் ஸ்னோ ஒயிட்டாக நடிக்க போகிறேன்னு சொல்லி நம்ம கிளாஸ் லீடர் ஏதோ பொண்ணுங்க மாதிரி நடிக்கவும் சுற்றி இருக்கிற பசங்க எல்லாருமே அவனை பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. ஈவன் அவனுமே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். பட் நமக்கு ரொம்பவே டைம் கம்மியாக இருக்குது, ப்ளீஸ் ரிகல்சருக்கு வாங்கன்னு சொல்லி அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு கூப்பிடுறதுக்காக ட்ரை பண்ணும்போது தெரியாமல் எல்லாரும் சேர்ந்து அவள் கண்ணாடியை கீழே தள்ளி விட்டுறதுனால அந்த பொண்ணு செம கண்டாகி
ஓய், இப்போ நான் சொல்றது நீங்க எல்லாருமே கேட்க போறீங்களா இல்லையான்னு ஏதோ சொன்னாக்கா மாதிரி கத்தவும் பசங்க எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. தென் அந்த பொண்ணு கண்ணாடி எடுத்து போட்டதுக்கு அப்புறம், சாரிப்பா, எனக்கு கண்ணாடி போடலனா சரியா கண்ணு தெரியாது, அதுக்காக தான் அப்படி கத்திட்டேன், மன்னிச்சிடுங்க. சரி ஓகே வாங்க நம்ம எல்லாருமே ரிஹர்சலை ஸ்டார்ட் பண்ணலான்னு ரொம்பவே பாவமா கூப்பிடுறா. அப்புறம் நம்ம பசங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கான டைலாக்ஸ் எல்லாம் சொல்லி ரிஹர்சலை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்கும்போது, நம்ம ராஜாக்கு பொண்ணு பிறக்க போகுது அதுதானேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்றா. நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி, என்ன டைலாக் இது, கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம இருக்கு, ராஜாக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரியும், ஆனா பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எப்படி அது பொண்ணா பையனாங்கிறது நமக்கு தெரியும்னு நம்ம ஹீரோ கேட்க, டைலாக்லாம் எழுதினா அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு ரொம்பவே சேட் ஆகிடுறா. ஈவன் அவளுக்கு நம்ம ஹீரோயினுமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா ஸ்கூல் பெல் அடிச்சிருது. ஸோ பசங்க எல்லாருமே ஐயோ மேக்ஸ் கிளாஸ்க்கு லேட் ஆகிருமேன்னு சொல்லி வேகமாக கிளாஸ்க்கு ஓடுறாங்க. அப்பயுமே கூட நம்ம பசங்க கொஞ்சம் லேட்டாக போயிட்டாங்கிறதுனால மேக்ஸ் சார் எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்து லாஸ்ட் ரோல நிற்க வச்சு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துமே கூட ஏதோ ஆஸ்கர் அவார்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க மாதிரி பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. முக்கியமாக கண்ணாடியை பார்த்து, கண்ணாடி, நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பையன் என்ன லவ் பண்ணுறானா இல்லையான்னு நீ சொல்லு பாப்போன்னு கேட்குறச்ச கரெக்டாக அங்கே வர நம்ம ஹீரோயினோட அப்பா சாப்பிட டைம் ஆயிடுச்சு வாமான்னு கூப்பிடுறாங்க. அதுவே எங்க பிரின்சிபல் நம்ம பசங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி கிளாஸ் டீச்சர் கிட்ட, அது எப்படி இந்த ஒரு கஷ்டமான கொஸ்டினுக்கு மட்டும் உங்க கிளாஸ் பசங்க எல்லாருமே கரெக்டான ஆன்சர் எழுதியிருக்க முடியும், ஈவன் மற்ற கிளாஸ்ல இருக்கிற படிக்கிற பசங்களாலேயே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாம எல்லாருமே தப்பு தப்பா போட்டிருக்காங்க, ஆனா உங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களுமே இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் போட்டிருக்காங்களே தவிர நடுவில் இருக்கிற எந்த ஒரு ஸ்டெப்பையுமே கரெக்டா கொண்டு வரல, இது எப்படி சாத்தியங்கிற மாதிரி கேட்டு பயங்கரமா கத்தவும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் என் கிளாஸ் பசங்க கிட்ட விசாரிச்சுட்டு என்ன ஆச்சுங்கிறத உங்ககிட்ட தெளிவாக வந்து சொல்கிறேன்னு நம்ம கிளாஸ் டீச்சர் ரொம்பவே சோகமாக ரிப்ளை பண்ணுறாரு. அடுத்த சீனில் நம்ம கிளாஸ் பசங்க எல்லாருமே ரொம்பவே எஃபோர்ட் போட்டு அந்த ட்ராமாக்கான ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லாததுனால ஏதோ கடமையேன்னு நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்கவும் செமையா காண்டாக்குற நம்ம கண்ணாடி போட்ட பொண்ணு, தயவு செஞ்சு இந்த ட்ராமாவில் நீ இன்வால்வ் ஆகி நடி, அப்போதான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு ரொம்பவே கெஞ்சுறா. கட் பண்ணால் நம்ம கிளாஸ் பசங்க எல்லாருக்குமே எக்ஸாம் பேப்பர் கொடுக்குறாங்க. எதிர்பார்த்ததை விட எல்லாரும் நிறைய மார்க் வாங்கினதுனால மொத்த கிளாஸே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லி சந்தோஷப்படவும், ரொம்ப பண்ணாத, ஏதோ உன்னோட லக்குனால தான் வந்துச்சுன்னு சொல்லி ரிப்ளை பண்ணிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம கண்ணாடி போட்ட பொண்ணுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணவும், ரொம்பவே தேங்க்ஸ், நீ ஒருத்தி மட்டும்தான் நான் சொல்கிறத கேட்டு கரெக்டாக நடிச்சிட்டு இருக்க, மற்ற எல்லாருமே ஏதோ ஜாலியாக பிக்னிக் வந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின், அட ஏமா நீ வேற, நானே கிளாஸ்க்கு போனால் படிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி செமையாக சிரிக்கிறா. கட் பண்ணா வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் இந்த ஸ்கூல் ட்ராமாவில் அதுவும் ரொம்பவே குட்டியான ரோலில் நடிச்சிட்டு ஏதோ இந்த ரோலுக்காக தனக்கு ஆஸ்கர் அவார்டை கொடுத்த ரேஞ்சில் இந்த அவார்ட்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் ஸ்பீச் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் வெளியில இருந்து கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட அப்பா, நம்ம பொண்ணு நல்லா தான் இருக்காளா இல்லை ஸ்கூலில் எதுனா தலையில் அடிபட்டுருச்சா, மண்டை ஏதாவது குழம்பி போயிடுச்சாங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. தென் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு ரொம்பவே லேட்டாக போகிறதுனால இந்த சீனியர் அக்கா, இன்னைக்கு ஏன் பாப்பா நீ லேட்டு, எப்பயுமே ஒரு பையன் கூட வருவியே, அவன் கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருப்பானே, அவன் எங்க, அவன் யார் உனக்குங்கிற மாதிரிலாம் கேட்கவும், அவன் தான் என்னோட டெஸ்க்மேட் யூஹைன்னு அப்படி வெக்கப்பட்டு சொல்கிறா. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அடுத்த சீனில் நம்ம கிளாஸ் பசங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஈவன் நம்ம கிளாஸ் டீச்சருமே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்காரு. பட் நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு போகணும்னு சொல்லி வெளியில் வரச்ச இந்த ஸ்கூலோட ஆனுவல் டேக்காக அந்த ஸ்கூலோட கிரவுண்டில் ரொம்பவே நிறைய செலிப்ரேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஹீரோயினும் அந்த செலிப்ரேஷன்ஸை பார்க்குறதுக்காக அப்படியே நிற்கிறா. அப்போ அங்கே வர அந்த சீனியர் அக்கா, ஏன் பாப்பா நீ ஆடிட்டோரியம் போலையான்னு கேட்குறாங்க. இல்லைக்கா, நான் சும்மா செலிப்ரேஷன் பார்க்குறதுக்காக இங்கே நிற்கிறேன்னு சொல்லிடுறா. அப்போ அங்கே ஒரு சீனியர் அண்ணா பயங்கரமாக ஸ்பீச் கொடுக்க நம்ம சீனியர் அக்கா அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கா. இதை நோட் பண்ணிடுற நம்ம ஹீரோயின் இந்த சீனியர் அக்காவோட க்ரஷ் தான் அந்த சீனியர் அண்ணாங்கிறதையுமே புரிஞ்சுக்கிறா. தென் நம்ம ஹீரோயின் ஆடிட்டோரியமில் நிறையவே க்ரௌட் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பயந்துடுறா. பத்தாததுக்கு இவங்களுக்கு முன்னால் பர்ஃபார்ம் பண்ணுற எல்லாருமே ரொம்ப ஸ்லோவாக பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக நாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளே எல்லா ஆடியன்ஸுமே தூங்கிடுவாங்கன்னு நம்ம கண்ணாடி போட்ட பொண்ணுக்கிட்ட சொல்லி வருத்தப்படுவோம். இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, நடக்கிறது நடக்கட்டும், நம்ம பெர்ஃபார்மன்ஸை ஒழுங்காக பண்ணுவோன்னு அந்த பொண்ணுமே சொல்லிடுறதுனால மனசு கேட்காத நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லி கிரவுண்டில் வந்து உட்கார்றா. அப்போ அவளை அங்கே மீட் பண்ணுறதுக்காக நம்ம லூசிங்குமே வந்துடுறான். லூசிங் ஏதோ சம்திங் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறான். பட் நம்ம ஹீரோயின் இல்லை இப்போ தான் நம்ம 2 பேரை பற்றின ரூமர்ஸ்லாம் ஸ்கூலில் ஓரளவுக்கு போயிருக்கு,
ஒருவேளை நம்ம திரும்ப பேசணும்னா கண்டிப்பா நம்மளை பத்தின ரூமர் அகைன் ஸ்கூல் ஃபுல்லா வேகமா ஸ்ப்ரெட் ஆகிரும்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம கிளாஸ் பசங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. அப்போ அங்க நம்ம ஹீரோ இப்போ இந்த டிராமால லேடி கேரக்டர் நடிக்க போறதுனால ரொம்பவே கியூட்டா கொண்டையெல்லாம் போட்டுட்டு அழகா நிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஆடிட்டோரியம்ல லூசிங்க பார்த்ததுமே பயத்துல பயங்கரமா விக்கல் வந்துடுது. ஸோ பசங்க எல்லாரும் தண்ணி கொடுத்து பாக்குறாங்க, அடிச்சு பாக்குறாங்க, உருட்டி பாக்குறாங்க, திட்டி பாக்குறாங்க, மிரட்டி பாக்குறாங்க. ஆனா எதுக்குமே நம்ம ஹீரோயினோட அந்த விக்கல் போற மாதிரியே தெரியல. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுமே, இந்த மாதிரி நீ விக்கிட்டு இருந்தீனா அங்க வந்து என்ன பண்ணுவாங்கிற மாதிரி பசங்க எல்லாரும் பயந்துட்டு இருக்கும் போது நம்ம ஜோமு இருக்கான் இல்லையா, இந்த ஆப்பிளை சாப்பிட்டு கண்டிப்பா விக்கல் நின்றுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே டக்குன்னு அந்த ஆப்பிளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஆப்பிளை நம்ம பசங்க டிராமாக்காக வச்சிருக்காங்கிறதே தெரிய வருது. அதாவது நம்ம ஸ்னோ ஒயிட் ஆப்பிளை சாப்பிட்டு தானே செத்து போவா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ஆப்பிளை சாப்பிட்டதுனால ஸ்டேஜில் நாம ஆப்பிளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா பசங்களுமே பயங்கரமாக முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா எப்படியும் நம்ம ஆளுங்க பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே க்யூட்டாக நடிச்சிட்டு இருக்கதை பார்த்து சந்தோஷம் தாங்க முடியாமல் நம்ம லூசிங் பயங்கரமாக வெறித்தனமாக கைத்தட்ட ஆரம்பிக்கிறான். அடுத்து நம்ம கண்ணாடி போட்ட பொண்ணோட டேர்ன் வருது. பட் அவள் தான் கண்ணாடி போட்டிருந்தா ரொம்பவே சாஃப்டாக ஸ்மூத்தாக பொறுமையாக பேசுவா இல்லையா. ஸோ அவள் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கேரக்டரில் சாஃப்டாக பேசுறது ஆடியன்ஸுக்கு பிடிக்கல. ஸோ எல்லாருமே டல் ஆகிடுறாங்க. இதை நோட் பண்ணுற நம்ம ஹீரோ இதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லி அவள் பேக் ஸ்டேஜுக்கு வந்ததுமே கண்ணாடியை கழட்டி விட்டுடுறான். ஏன்னா அவள் தான் கண்ணாடி இல்லைன்னா பயங்கர வில்லத்தனமாக அன்னியன் மாதிரி பேசுவா இல்லையா. அதனால இப்போ நம்ம ஹீரோ போட்ட பிளான் பக்காவாக வேலை பார்க்குது. ஈவன் நம்ம கண்ணாடி போட்ட பொண்ணுமே சும்மா வெறித்தனமாக நீலாம்பரிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி பயங்கர ஈவிலாக நடிச்சிட்டு இருக்கா. அதுவே இங்கே நம்ம பசங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம கிளாஸ் டீச்சர் பார்த்துட்டு இருக்கச்ச இந்த மாதிரி உங்களை பிரின்சிபல் கூப்பிடுறாங்கன்னு சொல்லவும் நம்ம கிளாஸ் டீச்சருமே இங்கே இருந்து பாதிலேயே எழுந்து போறாரு. இன்னொரு சைடு நம்ம ஆளுங்களுக்கு ஆப்பிள் கிடைக்காததுனால நம்ம ஹீரோவே ஆப்பிளாக நடிக்கிறாரு. ஸோ பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி செம்மையாக சிரிக்கிறாங்க. ட்ராமாவுமே நல்ல காமெடியாக போகுது. பத்தாததுக்கு இறந்து போன நம்ம ஸ்னோ ஒயிட்டுக்கு உயிர் கொடுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு இளவரசர் கிஸ் பண்ணால் மட்டும்தானே முடியும். ஸோ அதே மாதிரி இந்த ட்ராமாவில் ஸ்னோ ஒயிட்டாக நடிச்சிட்டு இருக்க நம்ம கிளாஸ் லீடருக்கு பிரின்ஸாக நடிச்சிட்டு இருக்க ஹான்சு கிஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சீன் வரவும் வேற வழி இல்லாமல் நம்ம ஹான்சுமே ஸ்டேஜில் நம்ம லீடருக்கு கிஸ் பண்ணிடுறான். அப்புறம் என்ன, நம்ம ஸ்னோ ஒயிட் கண் விழிச்சதுமே இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகிடுது. பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணி கை தட்டுறாங்க. ஆனால் நம்ம கிளாஸ் டீச்சரை கூப்பிட்டுருந்த பிரின்சிபல் பார்த்தோன்னா சிசிடிவி ஃபுட்டேஜில் இங்கே பாருங்க உங்கள் கிளாஸை சேர்ந்த கங்கங் தான் ஸ்டாஃப் ரூம்ல இருந்து அந்த கொஷின் பேப்பரையுமே திருடி இருக்கான்னு சொல்லவும் நம்ம கிளாஸ் டீச்சரால் நம்பவே முடியலை. அதுவே இங்கே நடந்துட்டு இருக்க எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோயின் பிளே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கூட ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதோ சொல்றதுக்காக வரான். பட் அவனால சொல்ல முடியல. ஈவன் நம்ம ஹீரோயினுமே உன் கூட இப்படி உட்காந்து பேச எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ என்னை எல்லாருக்குமே பிடிக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வர நம்ம லூசிங் ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்கதை பார்த்து நம்ம ஹீரோயின்காக வாங்கிட்டு வந்த பொக்கேவை ஹீரோயின் கிட்ட கொடுக்காம அங்கேயே ஒரு ஓரமா வச்சுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அங்க வர நம்ம பிரின்சிபல் நீ எப்ப பாரு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பியான்னு கேக்குறாரு. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் தான் அந்த போட்டோ மேட்டர்ல பண்ண பெரிய கோல்மாலை கண்டுபிடிச்சுதான் இப்ப நம்ம பிரின்சிபல் தன்னை பயங்கரமா திட்டிட்டு இருக்காருன்னு நினைச்சு நடந்த எல்லா ப்ராப்ளங்களையும் பத்தி எடுத்து சொல்ற மாதிரி ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுக்குறா. பட் நம்ம பிரின்சிபல் நான் சொன்னது இது இல்ல, ஒழுங்கா நீ பண்ண அந்த பெரிய தப்பை ஒத்துக்கோன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் ஒன்றும் புரியாம இப்போ நீங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு முன்ன நீயும் லூசிங்கும் ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து என்னோட பிசிக்ஸ் கொஷின் பேப்பரை திருடிட்டு போனீங்களான்னு நம்ம கிளாஸ் டீச்சர் கேட்கவும் இல்லையே அப்போ நாங்கள் ரெண்டு பேருமே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் இருந்தோன்னு நம்ம ஹீரோயின் ரிப்ளை பண்ணிடுறா. பட் நம்ம பிரின்சிபல் அதை எதையுமே நம்பாம ஹீரோயினை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுவே நம்ம கிளாஸ் லீடர் என்னன்னு தெரியல ஹீரோயினை பிரின்சிபல் திட்டிட்டு இருக்காரு. மேபி அவளை ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ண கூட நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படவும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த லூசிங் பயதான்னு சொல்லி நம்ம ஹீரோ செம்ம காண்டாகிறான். கட் பண்ணா நம்ம பசங்க படிச்சிட்டு இருக்க கிளாஸ்க்கு வர நம்ம பிரின்சிபல் சர்ச்சைக்குரிய அந்த கொஷினை போர்டில் எழுதி போட்டு ரெண்டு பொண்ணுங்களை சால்வ் பண்ண சொல்லி கூப்பிடுறாங்க. என்னதான் அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்குமே நடுவில் இருக்கிற ஸ்டெப்ஸ் எதுவும் தெரியலனாலும் லாஸ்டா வர ஆன்சரை மட்டும் கரெக்டா போட்டுறதுனால அப்போ உங்களில் யாருக்குமே இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணுங்கிறது தெரியாது. ஆனா எப்படி எக்ஸாம்ல மட்டும் எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க. ஒன்று உங்க எல்லாருக்குமே எக்ஸாம் ஹாலில் உங்க கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுத்துருந்துருக்கணும். அப்படி இல்லைனா எக்ஸாமுக்கு முன்னவே ஹீரோயின் உங்களுக்கு கொஷின் பேப்பரை திருடி எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்துருக்கணும். இதுல எது உண்மைன்னு கேட்கவும் பசங்க எல்லாருமே அமைதியா இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம பிரின்சிபல் சொன்ன எந்த ஆப்ஷனுமே உண்மை கிடையாது. அப்போ நம்ம கிளாஸ் டீச்சர் சார் நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி எதுவும் நடக்கலன்னு தான் சைட்ல இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்காக ட்ரை பண்ணும்போது செம்மையா டென்ஷன் ஆகுற நம்ம பிரின்சிபல் இதுக்கப்புறம் நீ சொல்லி நான் எதையுமே கேட்கறதா இல்ல, முக்கியமா இதுக்கப்புறம் நீ இந்த கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சருமே இல்லைன்னு சொல்லிடுறதுனால பாவம் நம்ம பசங்களும் கிளாஸ் டீச்சரும் பேசிக்காவே நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன மாதிரி ஒரு வாயில்லா பூச்சிங்கிறதுனால நம்ம பிரின்சிபலை எதிர்த்து பேச முடியாம
இதுக்கப்புறம் தன்னோட கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சராக ஆக போகிற சைனீஸ் டீச்சர் கிட்ட தன்னோட கிளாஸை பற்றின எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே ஹேண்ட்ஓவர் பண்ணிடுறாரு. இதனால பசங்க எல்லாரும் ரொம்ப சோகமாகிடுறாங்க. முக்கியமாக நம்ம பீட்டா தன்னால தான் எல்லா பிரச்சனையும்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வர நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சர், ஓகே பசங்களா, நடந்த எல்லாத்தையுமே ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துட்டு இதுக்கப்புறமாவது நல்லா படிக்க ஆரம்பிங்கன்னு சொல்லவும் பசங்க எல்லாருமே அந்த சம்மை எப்படி போடுறதுங்கிறத சொல்லித்தர சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ஹீரோ அந்த சம்மை எப்படி போடணுங்கிறத சொல்லி கொடுத்துருந்துருப்பான். ஸோ நீங்களாவே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் டீச்சரே பசங்களுக்காக அந்த கிளாஸ் ஃபுல்லாக கூட்டி பெருக்கி க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பாவம் நம்ம பீட்டாவால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியலை. தான் அவசரப்பட்டு பண்ண தப்புனால தன்னோட கிளாஸ் டீச்சரும் கிளாஸ் பசங்களும் ரொம்பவே சஃபர் ஆகிட்டு இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பிரின்ஸ்பலை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் பற்றி சொல்லி சாரி கேட்கறதுக்காக போகிறா. பட் அவளை நம்ம கிளாஸ் லீடர் ஸ்டாப் பண்ணி இப்போதான் இந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு, ஸோ நீ தேவையில்லாமல் குட்டையை கிளறி விட்டுறாதுன்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். பட் அங்கே அந்த 4th ரேங்க் எடுக்கிற பொண்ணு எல்லா பிரச்சனையுமே நம்ம பீட்டாவால் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் நம்ம பீட்டாவுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாகிடுது. ஆனால் ஒரு வழியாக நம்ம சிம்பிளும் கிளாஸ் லீடரும் பீட்டாவை சமாளிச்சிடுறாங்க. அதுவே இங்கே ரொம்ப ரொம்ப பாவம் நம்ம கிளாஸ் டீச்சர். ஏன்னா இப்போவே அவர் ட்ரைனிங்கில் தான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு. பத்தாவதுக்கு இப்போ அவர் மேலே ரொம்ப பெரிய பிளாக் மார்க் விழுந்ததுனால அந்த ட்ரைனிங் பீரியடை இன்னும் 6 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மேட்டரை எப்படி தான் வீட்டில் சொல்ல போகிறோன்னு தெரியாமல் பயங்கரமாக யோசிச்சிட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம கிளாஸ் டீச்சரோட அம்மா கால் பண்ணவும், நான் இங்கே நல்லாவே வேலை பார்த்துட்ருக்கேன்னு சொல்லி ட்ரைனிங் பீரியடை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கம்மா, அதனால எப்படியும் வேலை பெர்மனெண்ட் ஆகிருமா, கொஞ்ச நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு ரொம்பவே பாவமாக பேசிகிட்டு இருக்காரு. ஈவன் நம்ம பசங்க கிளாஸ்க்கு வந்து டீச் பண்ணும்போது கூட நம்ம டீச்சர் ரொம்பவே சோகமாக இருக்கிறதுனால பசங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாகிடுது. ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஃபிசிக்ஸ் டீச்சரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக அவரையே ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டீச்சர் டைரெக்டாகவே கிராமத்துல இருந்து வந்திருப்பார் போல். ஸோ அவருக்கு இந்த ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க ரொம்பவே புதுசாக இருக்குது. முக்கியமாக பசங்களாம் கேம் விளையாடுவாங்க இல்லையா, அதை அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கச்ச கரெக்டாக நம்ம ஆளுங்க கூட ஜோமுமே ஜாயின் பண்ணிக்கிறான். ஸோ இவங்க 3 பேருமே நம்ம ஃபிசிக்ஸ் சாரை மீட் பண்ணி, சார் இந்த கேம் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கும், விளையாடுங்கன்னு சொல்லவும் நம்ம ஃபிசிக்ஸ் சார் இதெல்லாம் சின்ன பசங்க விளையாடுறதுன்னு சொல்றதுனால ஓகே நான் விளையாடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ எப்படியாவது ஃபிசிக்ஸ் சாரை இதில் இன்வால்வ் பண்ணணுங்கிறதுக்காகவே வேணுக்குனே தப்பு தப்பாக விளையாடிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சர் இந்த ஃபிசிக்ஸில் வரும் இல்லையா ஸ்பீடு டைமு ஹைட்டுன்னு சொல்லி அதெல்லாம் வச்சு இங்கே ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி சொல்லி கொடுக்கறதுனால ஃபைனலாக நம்ம ஹீரோ ஒரு டெடி பேரையுமே வெளியில் எடுத்துருவோம். பசங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். தென் வெளியில் வந்ததும் நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சருக்காக பசங்க என்றைக்குமே பணம் செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தாங்கிட்ட இருக்கிற பணத்தை ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோவுமே வாங்கிக்கிறான். ஈவன் நம்ம ஹீரோயின் அந்த டெடி பேரை கொடுத்து, என்னைக்கா இருந்தாலுமே நீங்கள் தான் எங்களோட கிளாஸ் டீச்சர், நாங்கள் எப்படியாவது பிரின்சிபல் கிட்ட பேசி இதை மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுறோன்னு சொல்லவும் நம்ம கிளாஸ் டீச்சருமே ரொம்ப சோகமாக எழுந்து போகிறாரு. அடுத்த சீனில் நம்ம கிளாஸ் பசங்க எல்லாருமே கிளாஸ் டீச்சரை மாற்றினதுனால ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சரே கிளாஸ் டீச்சராக இருந்தால் நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுவே வெளியில் வேறு சில கிளாஸ் பசங்களாம் இந்த மாதிரி நம்ம ஸ்கூலோட ஃபிசிக்ஸ் டீச்சர் ஒரு பொண்ணுக்காக தான் பழியை ஏற்றுக்கிறாராமா, ஏன் அந்த பொண்ணுக்கு இதனால ஃபிசிக்ஸ் சார் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காருங்கிறது புரியலை, அவளாம் பொண்ணா என்னங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம பீட்டாக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. பத்தாவதுக்கு நம்ம கிளாஸ் லீடர் எங்கே நம்ம பீட்டா இந்த விஷயத்தை பற்றி வேறு யார்கிட்டையாவது சொல்லிடுவாளோன்னு பயந்து பின்னாலேயே வந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம பீட்டா இதுக்கப்புறம் என்ன ஆனாலுமே பரவாயில்ல, நான் இந்த விஷயத்தை பற்றி பிரின்சிபல் கிட்ட பேச தான் போகிறேன்னு சொல்லவும், இந்த மேட்டரில் ஓ மேலே மட்டும் தப்பு இல்லை, நாங்கள் எல்லாருமே நீ பண்ண தப்புக்கு சப்போர்ட்டிவாக இருந்தோங்கிறதுனால எங்கள் மேலேயுமே தப்பு தான். ஸோ நம்ம ஒரு தடவை கிளாஸ் பசங்க எல்லார்கிட்டையுமே கன்சல்ட் பண்ணிக்கலான்னு சொல்லி பசங்க கிட்ட மேட்டரை சொல்லவும் பசங்க எல்லாருமே ஆமாம் பீட்டா மேலே மட்டும் இல்லை நம்ம எல்லார் மேலேயுமே தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஓகே இப்போ நம்மளால தான் ஃபிசிக்ஸ் டீச்சர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ நம்மள ஒரு சிலர் பிரின்சிபலை டைரெக்டாக மீட் பண்ணி நடந்த எல்லா பிரச்சனைகளையும் சொல்லி சாரி கேட்டு திரும்ப நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சரையே நம்ம கிளாஸ் டீச்சராக போட சொல்லுவோம். அதுக்கு பதிலாக நம்ம வேணும்னா ஃபிசிக்ஸை மட்டும் ரீ எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்குறதுக்கு நம்ம பீட்டா ஓகேன்னு சொல்லிடுறதுனால மற்ற பசங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் 6 பசங்க சேர்ந்து பிரின்சிபலை மீட் பண்ணி இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயங்களையும் பற்றி தெளிவாக சொல்கிறாங்க. பட் நம்ம பிரின்சிபல் செம்ம கோவத்தில் எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் இருக்கவும் நம்ம கிளாஸ் லீடர் நான் தான் அந்த கொஷின் பேப்பரை ஃபஸ்ட்டு பார்த்து பசங்க எல்லாருக்குமே பிரிண்ட் போட்டு கொடுத்தேன். ஸோ எந்த தண்டனையாக இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே விட்டுட்டு எனக்கு தண்டனை கொடுங்கன்னு கேட்குறான். அதுவே நம்ம ஹீரோ நான் தான் எல்லா பசங்களுக்கும் அந்த செம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு போர்ட்லேயே போட்டு சொல்லி கொடுத்தேன். ஸோ எனக்குமே நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு கேட்குறான். அடுத்து நம்ம ஹான்ஸும் நானுமே ஹீரோ கூட சேர்ந்து அந்த கொஷின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ எனக்குமே பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு கேட்குறான். நெக்ஸ்ட் நம்ம சிம்பிளும் கண்ணாடி போட்ட பொண்ணும் நாங்களுமே இதுக்கு காரணம்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு கேட்கறதுனால பிரின்சிபல் செம்மையாக காண்டாகி
ஒருவேளை இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்க மாதிரி நான் உங்களுக்கு ரீ எக்ஸாம் வச்சேன்னா கண்டிப்பாக அதை உங்களை நான் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிரும். ஸோ நான் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச உங்கள் கிளாஸ் டீச்சரை மாற்றினது தான் உங்களுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறதுனால பசங்க எல்லாருமே ரொம்ப சேட் ஆகிடுறாங்க. ஆனால் தாங்கிக்கவே முடியாத நம்ம பீட்டா டக்குன்னு முன்னால் வந்து, சார் இப்போ நடந்த எல்லா பிரச்சனைக்குமே முக்கிய காரணம் நான் தான். ஸோ என்ன பனிஷ்மெண்ட் இருந்தாலும் அதை எனக்கு மட்டும் கொடுங்க. தயவு செஞ்சு என்னோட கிளாஸ் டீச்சரையும் கிளாஸ் பசங்களையும் மன்னிச்சிருங்கிற மாதிரி கேட்டு பயங்கரமாக அழுது கெஞ்சிரா. பட் நம்ம பிரின்சிபல் அதுக்கெலாம் ஒத்து வர மாதிரியே தெரியல. இது நான் 2 நாளைக்கு முன்னாலேயே கேட்டப்போ நீ சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு மட்டும் நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு மற்ற எல்லாரையுமே விட்டுருப்பேன். ஆனால் நீ இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கங்கிற மாதிரி கேட்கறதுனால பாவம் நம்ம பீட்டா ரொம்பவே கதறி அழுதுட்டு இருக்கா. அதுவே இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் இப்போ அவங்க கிளாஸ் டீச்சராக அழுதுட்டு இருக்க அந்த சைனீஸ் டீச்சரை மீட் பண்ணி இந்த மாதிரி நடந்த எல்லா பிரச்சனைகளையுமே சொல்லி ஹெல்ப் கேட்குறா. ஈவன் அவங்களுமே ரொம்ப நல்லவங்கிறதுனால ஈவினிங்கே நம்ம பிரின்சிபலை மீட் பண்ணி, என்ன சார் இதுக்கப்புறம் நான் தான் அந்த கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சராக இருக்கணுமான்னு கேட்குறதுக்கு, இல்லை மேடம் பசங்க எல்லாருமே தப்பாக ஒத்துக்கிட்டாங்க, ஸோ மாற்றிடலான்னு இருக்கேன். இருந்தாலுமே அந்த பசங்க ஃபிசிக்ஸ் மார்க்கை என்னால் ஏற்றுக்க முடியாது. கிட்டத்தட்ட எல்லாருமே ஃப்ராடு வேலை பார்த்து தான் மார்க் வாங்கியிருக்காங்க. அதுக்காக என்னால் எல்லாருக்கும் 0வும் போட முடியாது. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் எல்லாருமே ஏன் என்னன்னு கொஷின் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால தான் பேசாமல் அந்த பசங்க சொன்ன மாதிரியே உங்கள் எல்லாருக்கும் ரீ எக்ஸாம் வைக்கலான்னு இருக்கேன்னு நம்ம பிரின்சிபல் சொல்லிடுறாரு. என்ன பசங்களா, நம்ம பிரின்சிபல் சொன்னது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிச்சா? இப்போ எல்லாருமே வெளியில் வரலான்னு நம்ம டீச்சர் சொன்னதும் பசங்க எல்லாருமே வெளியில் வராங்க. பிரின்சிபலுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. தென் பசங்க பிரின்சிபல் எடுத்த இந்த முடிவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. கட் பண்ணால் நம்ம பசங்க எல்லாருக்குமே அஃபிஷியலாக ரீ எக்ஸாம் வைக்க போகிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக நம்ம பீட்டா பண்ண இவ்வளோ பெரிய தப்புக்காக பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. பட் நம்ம பீட்டா என் பேரண்ட்ஸ் எல்லாருமே இப்போ பீஜிங்கில் இருந்துட்டு இருக்காங்க, எப்படியும் அடுத்த வருஷம் நானுமே பீஜிங்க்கு போயிடுவேன்னு சொல்லவும் அதெல்லாம் கேட்குறதாவே இல்லை. அதுவே இங்கே ரீ எக்ஸாமுக்காக நம்ம பசங்க எல்லாருமே எக்ஸாமுக்கு ரொம்பவே ஹார்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக நம்ம ஹீரோ தான் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட மொக்க போடுறதுக்காக வர நம்ம லூசிங் பசங்க எல்லாருமே படிக்கிறத பார்த்துட்டு, என்னடா இந்த ஒட்டுமொத்த கிளாஸுமே இப்படி புத்தக புழுவாக மாறிட்டீங்க, என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வரான். பட் நம்ம ஹீரோயின் எனக்கு பேச டைம் இல்லை, ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போன்னு அங்கேருந்து அவனை விரட்டி விட்டுடுறா. மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக நம்ம பசங்க எல்லாருமே ஒரு 2 நாளைக்கு எல்லா பீரியட்லேயுமே ஃபிசிக்ஸ் தான் படிக்கிறாங்க. ஈவன் மற்ற சப்ஜெக்ட் டீச்சர் எல்லாருமே ஃபிசிக்ஸே படிக்கிறதுக்காக அலோவ் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமாக நம்ம மேக்ஸ் சார் பார்த்தோன்னா பசங்களுக்கு ஃபிசிக்ஸ் டீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் சார் வாங்க ஃபிசிக்ஸ் பார்க்கலான்னு கூப்பிட்றச்ச பசங்க எல்லாரும், இல்லை சார் எங்களுக்கு ஏற்கனவே இந்த செம்ம மேக்ஸ் சார் சொல்லி கொடுத்துட்டாருன்னு சொல்லவும் நம்ம ஃபிசிக்ஸ் சாருக்கே நம்ப முடியலை. கட் பண்ண அடுத்த நாள் எக்ஸாம். நம்ம பசங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணதுனால கிட்டத்தட்ட எல்லாருமே எல்லா கொஷினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுறாங்க. இதை பார்க்குற நம்ம பிரின்சிபலுக்கே பயங்கரமாக ஷாக் ஆகி பசங்க எல்லாருமே அவங்க தப்பை உணர்ந்து திருந்திட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம பிரின்சிபல் எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி திரும்ப நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சரையே நம்ம ஆளுங்களோட கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சராக அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் நம்ம பசங்க இந்த மாதிரி திரும்ப எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக முடிவு பண்ணுறாங்க. பாவம் நம்ம ஹீரோயின் என்னதான் இப்போ ஃபிசிக்ஸில் நிறையவே மார்க் வாங்கியிருந்தாலும் மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் ரொம்ப கம்மிங்கிறதுனால பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்தால் கண்டிப்பாக எனக்கு பெரிய ஆப்பு இருக்குன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ, ஏன் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணுமான்னு கேட்குறச்ச, நீ எதுக்கு தேவையில்லாமல் பயந்துட்டுருக்க? நீ தான் நம்ம கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, 10ஆவதுக்கு ஸ்கூல் லெவலில் 10th ரேங்க்கு. ஸோ உன் பேரண்ட்ஸை இங்கே கூட்டிகிட்டு வரதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு சம்திங் ஏதோ கஷ்டமாக இருக்கிறதுனால, ஓகே நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப அவசரமாக கிளம்பிடுறான். ஓகே அவ்வளவுதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi.